ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 368வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் 10வது உரையாடல் இன்று மெய்நிகர் மேடை உரை காட்டப்படும் காதல் உறவுகள் என்ற பொருண்மையில் இன்று பேசப்படுகின்றது. இந்த நிகழ்வில் வெப்பக்ஸ் நேரலையிலும் முகநூல் நேரலையிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழமை நெஞ்சங்களையும் அன்புடன் வரவேற்று கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது மரியாதை நிமித்தமாக எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும். நீராறும் கடல் உடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் பரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, அருமையாக பாடினீர்கள். முன்னாடி பாடினதோட இப்போ ரொம்ப அழகா இருக்கு கேட்க. முழு பாடகராகவே மாறிட்டீங்க. அடுத்து நமக்கு இந்த நிகழ்வின் இசை பாடல் தருவதற்காக தோழர் ஆதிராமன் அவர்கள். ஆதிராமன் அவரை பற்றி சொல்வதற்கு எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். மிகச்சிறந்த இசைக்கலைஞர், மிகச்சிறந்த கூத்து கலைஞர், அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுத்தாளர் என்ற பல்முக ஆளுமை கொண்ட அண்ணன். புதுவை மாவட்ட இப்டாவின் மாநில தலைவர், நமது மன்ற தோழர். அவரது கண்ணீர் குரல் ஆடலை கேட்பதற்கு நானும் ஆவலாக உள்ளேன். அவரை அன்போடு பாட வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அன்பான தோழர்களே, நேரலையிலும் முகநூலிலும் இணைந்துள்ள அத்தனை தோழர்களுக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் தோழர் மேத்துரா அவர்களின் ஒரு ஆழமான உரையை கேட்க தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அன்பிற்கினிய லவடமணி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் விக்டர் அவர்களுக்கும், நமது தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ராஜ் அவர்களுக்கும், நம் இணைப்பில் இணைந்துள்ள காமு உட்பட்ட அத்தனை தொடர்கள், ரவீந்திரன் ஐயா உட்பட அத்தனை தொடர்களுக்கும், எங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற அண்ணன் எஸ் கே கங்கா அவர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தினை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பு காட்டப்படும் காதல் உறவுகள் என்ன அண்ணன் சொன்னாரு. சரி, ஒரு காதல் பாடலே பாடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ரொம்ப நாளா பாடாம இருந்த பாடல் இது. எழுதி அப்படியே வச்சுட்டது. இப்பதான் கொஞ்சம் அப்படியே மெட்டு போட்டுட்டு இருந்தேன். அப்படியே சார்ஜ் கேட்டாரு, என்ன பிராக்டிஸ் பண்றீங்களான்னு. பாடல போல ஒரு காதல் வந்து நிறைய சொல்லப்படாமலே சில காதல்கள் வந்து அப்படியே அமுகி போறது உண்டு. அது காரணம் என்னன்னு நிறைய தெரியும் நமக்குள்ள. அது ஜாதி வேற்றுமையாக இருந்தாலும் சரி, இல்லை பொருளாதார வேற்றுமை, இப்படி நிறையா தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து பெண்கள் ஒத்துக்கொள்வதில்லை காதல் இருந்தாலும். அப்படி இருக்கிற ஒரு பெண்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை மறுபடியும் சொல்ற ஒரு காதலன் மனநிலையில் எழுதப்பட்ட பாடல் இது. நிச்சயமாக என்னுடைய மனநிலையில் எழுதவில்லை. சல்லிக்கட்டு கால போல துள்ளி எடும் கண்ணே, சல்லிக்கட்டு கால போல துள்ளி எடும் கண்ணே, சொல்லி விட்டு போயே மனசு சுத்துதடி ஒன்னே, சொல்லி விட்டு போயே மனசு சுத்துதடி ஒன்னே, மூச்சு காத்த கேட்டு பாரு முணுமுணுக்கும் வேற, மூச்சு காத்த கேட்டு பாரு முணுமுணுக்கும் வேற,
ஊசி நூலை போல என்ன இழுத்துக்கிட்டே நீ போற, ஊசி நூலை போல என்ன இழுத்துக்கிட்டே நீ போற. நீர் இல்லாம போனா நிலை உழைஞ்சி வாடும் பயிறு, நீர் இல்லாம போனா நிலை உழைஞ்சி வாடும் பயிறு, நீ இல்லாம போனா நின்னு போகும் எந்த அசைவு, நீ இல்லாம போனா நின்னு போகும் எந்த அசைவு. ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி எழும் கண்ணே, சொல்லிவிட்டு போயே மனசு சுத்துதடி உன்னே. மதுர மல்லி போலே என் மனசு ரொம்ப வெள்ள, மதுர மல்லி போலே என் மனசு ரொம்ப வெள்ள, மனசுக்குள்ளே உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, மனசுக்குள்ளே உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. கதிரு பயிறு போல நீ விளைஞ்சிருக்கே புள்ள, கதிரு பயிறு போல நீ விளைஞ்சிருக்கே புள்ள, மதுவை போல காதல் நுரை தள்ளுதடி உள்ளே, மதுவை போல காதல் நுரை தள்ளுதடி உள்ளே. பெண்ணே உன் நினைப்புல நான் பித்தாகி போனேன், பெண்ணே உன் நினைப்புல நான் பித்தாகி போனேன், கண்ணே என் இதயத்தில் நீ வித்தாகி போனே, கண்ணே என் இதயத்தில் நீ வித்தாகி போனே. ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி எழும் கண்ணே, சொல்லிவிட்டு போயே மனசு சுத்துதடி உன்னே. உனக்குள்ளும் காதல் ஆசை கொட்டி கிடக்கு என்னிடம் பேச, உனக்குள்ளும் காதல் ஆசை கொட்டி கிடக்கு என்னிடம் பேச, உறவுகளை நினைச்சு பார்த்து இழுத்து விடுற பெருமூச்சே, உறவுகளை நினைச்சு பார்த்து இழுத்து விடுற பெருமூச்சே. உத்தரவை சொல்லுவதில் இன்னும் என்ன மெத்தனம்தான், உத்தரவை சொல்லுவதில் இன்னும் என்ன மெத்தனம்தான், உழைக்கின்ற நீயும் நானும் எப்பொழுதும் ஓரினம்தான், உழைக்கின்ற நீயும் நானும் எப்பொழுதும் ஓரினம்தான். சாதி கடந்த காதல் வாழ்வில் சமத்துவத்தை கண்டதடி, சாதி கடந்த காதல் வாழ்வில் சமத்துவத்தை கண்டதடி, ஆதி மனிதன் தொடங்கி குலசாமிகள் நமக்கு சொன்னதடி, ஆதி மனிதன் தொடங்கி குலசாமிகள் நமக்கு சொன்னதடி. ஜல்லிக்கட்டு கால போல துள்ளி எழும் கண்ணே, சொல்லிவிட்டு போயே மனசு சுத்துதடி உன்னே, சொல்லிவிட்டு போயே மனசு சுத்துதடி உன்னே. நன்றி நன்றி சொல்லுங்களே. அருமை அருமை அண்ணே. இந்த பாடல் முடிஞ்சா ஒண்ணு எழுதி அனுப்புங்கண்ணே, நல்லா இருக்கு. அது ஒண்ணு போல கிடைக்கணும். இல்ல தாளத்தோட கேட்டா இன்னும் செமையா இருக்கும். நன்றி அண்ணே. பாடப்பட்ட காதல் உறவுகள் இது அருமையா பாடின ஆதிராமன் அண்ணனுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இங்கே கதை சொல்வதற்காக கோவை மாவட்ட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம், சிறார், ஒரு சிறார் செயல்பாட்டாளர், நாடகம் மற்றும் நாடகம் துறையிலும் சிறந்து விளங்குகிறார். கோவை மாவட்ட ஊழியர். சிறார் கேம்பில், சிறார் நிகழ்ச்சிகளை நம்மளுடைய கேம்பில் கூட மிக சிறப்பாக நடத்தி காட்டின கடந்த வருடம். இந்த வருடம் வரலன்னு நினைக்கிறேன், நானும் வரல. மிகச்சிறந்த கதை சொல்லி எழுத்தாளர். இவருடைய தலைமுறையே ஒரு கலை ஒரு என்ன சொல்றது, ஒரு கலை குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். அந்த வழியில அவங்க அப்பாவும் அவங்களோட தாத்தா எல்லாருமே ஒரு எழுத்தாளர், கவிஞர், கலைஞர். அந்த வரிசையில திரு நான்சி கோமன் அவர்களும் மிகச்சிறந்த கலைஞராகவும் எழுத்தாளராகவும் எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த கதை சொல்லியாகவும் இருக்கிறார். அவரது கதையை கேட்பதற்காக உங்களைப் போல நானும் அவளோடு காத்திருக்கிறேன். கதை சொல்ல வருமாறு திரு நான்சி கோமகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் நன்றிங்க தோழர் உங்களுடைய அறிமுகத்திற்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால கதைக்குள்ள போயிடலாம். ஒரு ஊர்ல அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சாலே ஒரு ஊர்ல கண்டிப்பா ஒரு ராஜா இருப்பாரு.
இந்த கதையிலயும் ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாக்கு எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இல்லாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நகை இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, ஆடை இருக்கு. அவர்கிட்ட இல்லாததே கிடையாது. ஒரு அறிவான, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய மனைவி, அழகான குழந்தைகள், புத்தி சாதுரியம் மிக்க மந்திரி அப்படின்னு அவர்கிட்ட இல்லாததே ஒண்ணுமே கிடையாது. ஏகப்பட்ட குரு மன்னர்கள் இவருக்கு கீழே இருக்காங்க. இப்படியான இந்த ராஜாவுக்கு ஒரு மனக்கவலை. அது என்ன கவலை அப்படின்னா, தனக்கிட்ட என்னமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு வர ஆரம்பிச்சிருது. இந்த கவலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாளாக நாளாக அந்த மனக்கவலை உடம்பையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அவருக்கு உடல் சுகம் இல்லாம போயிருது. ஒரு ராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாடே அல்லோலகப்படுது. எல்லா மருத்துவர்களும் வராங்க, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, வெளி தேசத்துல இருந்து எல்லாரும் வராங்க. ஆனா ராஜாவை மட்டும் குணப்படுத்தவே முடியலையாம். அப்போ அரசவை கூட்டுறாங்க. ராஜாவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, சரி மூத்த பெரியவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அறிஞர்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஒரு ஐடியா கேட்கலாம், அவரை எப்படி ஏதாவது குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த தேசத்துல இருந்த வயது அதிகமான முதுமக்களை எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தர் பெரியவர் வராரு. அந்த பெரியவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தேசத்துல இல்ல இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான ஒரு மனிதனுடைய சட்டையை வாங்கி நம்ம ராஜாவுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா ராஜாவுக்கு மனசு பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். மனசு சரியானா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் சரியாயிரும். ராஜா டபக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியவர். இது நல்ல யோசனையா இருக்கு, வித்தியாசமான யோசனையா இருக்கவும் அதை நடைமுறைப்படுத்துறாங்க. படை தளபதிகள்ல, அதுக்கப்புறம் வீரர்களை, மந்திரிகளும் இளவரசரும் எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான மனிதனை தேடி போறாங்க. பணம் அதிகம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் இல்ல, ஏதோ ஒரு குறை அவங்க கிட்ட இருக்கு, அவங்க மகிழ்ச்சியா இல்ல. அதாவது சரி, உடல் வலிமை மிக்கவங்க கிட்ட மகிழ்ச்சியா இருப்பாங்களான்னு போனா உடல் வலு மிக்கவங்களும் ஏதோ ஒண்ணு தொலைச்சிட்டு தேடுற மாதிரியே இருக்கு. சரி, பணமும் உடல் வலுவும் இருக்கிற ஒருத்தன் கிட்ட மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு போய் தேடுனா அவன்கிட்டயும் அந்த மகிழ்ச்சி இல்ல. அப்ப யாரு இந்த மகிழ்ச்சியானவன் அப்படின்னு எல்லாரும் தலைய பிச்சுக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த தேசமே தேடுது. தண்டூரா போடுறாங்க, மகிழ்ச்சியான மனுஷன் யாரோ அவனை வர சொல்றாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளாரையும் ஒரு மனக்குறை இருக்கிறதுனால யாருமே அந்த தேசத்துல இருந்து ஒருத்தர் கூட வரவே இல்லை. ராஜாக்கு இது ரொம்ப மனக்குறையாக ஆரம்பிச்சு இன்னும் உடம்பு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு நாள் இப்படி மகிழ்ச்சியான மனிதனை தேடி அலைஞ்சு டயர்டாயி இளவரசர் ஒரு குடிசை வீட்டோட திண்ணையில வந்து அப்படியே களைப்பா அமரும் போது வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன் சொல்றான், அப்பாடா, இன்னைக்கான என்னுடைய கடமைகளை எல்லாம் நான் சரிவர நிறைவேற்றிட்டேன். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவிகளை என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல புத்தகம் வாசிச்சேன். அரசரோட புண்ணியத்துல இலவச நூலகத்துல போய் நான் நூல் படிச்சுட்டேன், படிக்கவும் செஞ்சுட்டேன். ஒரு சின்ன குறிப்பும் எழுதினேன். கஷ்டப்படுறவங்க 2 பேருக்கு நான் உதவியும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நிம்மதியா தூங்க போறேன் அப்படின்னு சொன்னதும் அடே, எங்கெங்கயோ நம்ம மாட மாளிகையில எல்லாம் தேடிட்டு இருந்த ஆளு குடிசுக்குள்ள உட்காந்துருக்காண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டா புட்டான்னு கதவை திறந்துட்டு உள்ள போய் போலான்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் ஒரு இளவரசர், ஆனா முடியாது இல்லையா. உடனே அவருக்கு பாதுகாப்பா இருந்த அந்த 2 படை தளபதிகளையும் கூப்பிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போய் அவனை புடிச்சிட்டு வாங்க, மனசு நிம்மதியா இருக்கும் போதே அவன் சட்டையை கழட்டிடலாம், அவங்க இது கழட்டி ஆங்கர்ல மாட்டி போறான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைக்க சொல்றாரு. கதவை உடைச்சிட்டு வீரர்கள் உள்ள போனதும் ஸ்டன்னாய் நின்றாங்க. இளவரசர் என்ன இவனுங்க எதையோ விரிச்சு விரிச்சு பாக்குறானுங்க, சட்டை எடுத்து வர மாட்டேங்கிறாங்க. உள்ள போனா அந்த தேசத்திலேயே மகிழ்ச்சியான மனிதன் சட்டை இல்லாம வெறும் உடம்போட தான் இருக்காரு, கிழிஞ்ச வேட்டி கட்டிட்டு மனநிறைவோட ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு இளவரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்போ போய் இங்க நடந்தது எல்லாம் போய் ராஜா கிட்ட சொல்லும் போதுதான் ராஜாக்கு தெரிஞ்சுதான் மன நிம்மதி அப்படிங்கிறது வெளியே நடக்கக்கூடிய புற விஷயங்கள்ல கிடைக்கிறது கிடையாது. அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், அதை நம்ம தான் கொண்டு வரணும். மத்தவங்களுக்கு நன்மை செய்யறது மூலமா அது நமக்கே கிடைக்கும். நம்மளுடைய கடமையை சரிவர செய்யணும் அப்படிங்கறது அந்த ராஜா புரிஞ்சுக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசும் சரியாகுது, உடம்பும் சரியாகுது, அந்த நாடே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா சரிவர இருக்கணும், கடமைகள் எல்லாரும் அவங்க கடமைகளை சரிவர செய்யணும்னு நினைக்கிற ஒரு ராஜா இருக்கிற தேசம்
எப்பயும் மகிழ்ச்சியானதா இருக்கும். அது போல அந்த மகிழ்ச்சியான மனிதன், சட்டை இல்லாம இருந்தவன் இப்ப நல்லா சட்டை போட்டுட்டு இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய தரம், ராஜாவினுடைய மனம் மாறினதால அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்படியான இந்த கதைய உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த கங்கா தோழருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளிக்கும் இதுல இருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். வணக்கம். மிக்க நன்றி தோழர், அருமையாக கதைத்தீர்கள். ஐ திங்க் இதோட இந்த கதை கேட்ட அனுபவங்களை பற்றி எல்லோரும் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக அவர்கள் அந்த அனுபவங்களை பகிர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நிகழ்வின் தலைமை தாங்குவதற்காக திரு திராவிடமணி அவர்கள், பேசிக்கலி தஞ்சாவூரை சேர்ந்தவர், குந்தவை கவர்மெண்ட் காலேஜினுடைய இணை பேராசிரியர், நிறைய சிறுகதை எழுத்தாளர், கவிஞர், மிகச்சிறந்த ஆய்வாளர். அது மட்டும் இல்லாம நம்ம ஜீவானாவா சிந்தனை பள்ளியில தொடர்ந்து மெயினா இந்த பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாதும் இந்த மெயினா இந்த சப்ஜெக்ட்ல வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் தலைமை தாங்கி மிகச்சிறப்பாக நடத்தி வரும் மிகச்சிறந்த ஆளுமை. அவரை தலைமை தாங்கி தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 368வது நிகழ்வு இது. இந்த நிகழ்வுல பங்கேற்பதில் மகிழ்ச்சி. நிகழ்வினுடைய இயக்குனர் தோழர் கங்கா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வை ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இணை இயக்குனர் RN விக்டர் அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தோழர் ஜார்ஜ் அவர்களுக்கும், நல்லதொரு இசைப்பாடல் காதல் பாடலை தந்த தோழர் ஆதிராமன் அவர்களுக்கும், மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதை ரொம்ப அழகா நகைச்சுவையோட ரொம்ப அழகா இங்கே சொன்ன நான்சி கோமகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் எனும் பொது பொருண்மையில இது 10வது நிகழ்வு. இன்றைக்கு நிகழ்வுல காட்டப்படும் காதல் உறவுகள் என்னும் தலைப்புல தோழர் மேத்துரா அவர்கள் நல்லதொரு உரையை தர இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா காதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவா சங்க இலக்கியத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நாம ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பொருண்மையோட அணுகும் பொழுதும் அது ஒரு அமுத சுரபி மாதிரி தான். நாம என்ன பொருண்மை எடுத்துட்டு இந்த தகவல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது உள்ள நுழைஞ்சோம்னா அதை ஏமாத்தாது. அந்த அளவுக்கு எந்த பொருண்மையோட போனாலும் அந்த பொருண்மையை அளவில்லாம கொடுக்கக்கூடியதுதான் சங்க இலக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை அகப்பொருள் புறப்பொருள் 2 பொருண்மைகள்ல தான் அந்த பாடல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஊடாக தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, சங்ககால சமூகம், அரசியல், பண்பாடு, பழக்க வழக்கம், தொழில்நுட்பம், இப்படி எல்லாம் அதன் ஊடாகத்தான் நாம போய் அதுல பாக்குற மாதிரி இருக்கு. இந்த பொது பொருண்மைன்னு பார்க்கும்போது அதை அகப்புறம் அப்படித்தான் பிரிக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த அகப்பாடல்கள் அப்படின்னு வரும் பொழுது அதுல மிக சிறந்த ஒரு மரபு நமக்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படும். அதே போல நம்ம சங்க அகப்பாடல்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல தலைவன் தலைவி அப்படிதான் இருக்குமே தவிர எந்த ஒரு தலைவனுடைய பெயரோ எந்த தலைவியினுடைய பெயரோ சுட்டி கூறா மரபுதான் அதுல இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னா நமக்கு உடனே சிவாஜி கணேசனுடைய நினைவு நமக்கு வந்துடும். என்ன அப்படின்னாக்கா, அந்த படம் எல்லாரும் பார்த்து அது நமக்குள்ள ஒரு அவருடைய பிம்பத்தை நமக்குள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனா இப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை அது தந்துருது. அப்ப அடுத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள நம்ம எது வரைக்கும் போகணும்னு இருக்கு, அவங்களுடைய படுக்கை அறை வரை நாம எட்டி பார்க்க கூடாது. அப்ப அதுக்காக தான் அந்த தலைவன் தலைவி என்ற அந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் மையப்படுத்தி அதுல இருக்குது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல நம்ம 8 தொகை 10 பாட்டுன்னு பிரிக்கும் பொழுது நெடுநல் வாடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல். அதுல பாத்தீங்கன்னா அதையும் இன்னைக்கு அது அகப்பாடல்னு சில பேர் சொன்னாலும் கூட அதுல வேம்பு தலைய
நோன்கால் ஏகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த வேப்பம்பூ மாலை வந்து அது பாண்டியனுக்குரியது. எனவே பாண்டியனுடைய பெயரை அதை சுட்டி இருக்கிறதுனால அதை நாங்க அகப்பாடலாக ஏத்துக்க மாட்டோம், அது புறப்பாடல்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை கூட இன்னைய வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். சில ஆய்வாளர்கள் அது வந்து அது அகப்பாடலாக இன்னைய வரைக்கும் அதை மறுக்கிறாங்க, ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஆக சொட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படிங்கிறது இந்த அகப்பாடல்கள்ல நாம கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு பண்பாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய காதல் பாடல்கள் நிறைய இருக்கு. இந்த காதல் பாடல்கள்ல மேத்துரா தோழர் எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. ஆனா எனக்கு நான் வந்து உங்ககிட்ட இந்த 2-3 காதல்களை பத்தி உங்ககிட்ட ஒரு விரைவா நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியத்துல எனக்கு பிடித்த 3 காதல்களை பத்தி உங்களுக்கு நான் பகிர போறேன். இதுல பாத்தீங்கன்னா அகநானூர்ல 4வது பாடல் முல்லைத்திணை பாடல். அது பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த 3 பாடல்கள்ல 2 பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா அகிரிணை உயிர்களை கூட உறவாக நேசிக்கக்கூடிய, அன்பு பாராட்டக்கூடிய அந்த தன்மையுடைய காதலர்களை பத்தி தான் இப்ப நான் உங்களோட பகிர போறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாடல்ல தலைவன் வந்து என்ன சொல்லிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னா, கார்காலம் தொடங்கும் பொழுது நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். கார்காலம் வந்துரும். கார்காலம் வந்தும் தலைவன் வராம இருப்பான். அப்ப தலைவி ரொம்ப வருத்தத்தோட இருப்பா. அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தோழி போவா. அப்ப வந்து முன்பு நடந்த நிகழ்வை தலைவி கிட்ட சொல்லுவான். என்ன சொல்லுவா அப்படின்னா, நீ தலைவன் வந்து கார்காலம் தொடங்கும் போது வரேன்னு சொன்னான் இல்லையா, கண்டிப்பா அவன் வந்துருவான். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு நிகழ்வு வந்து சொல்லுவான். என்னன்னா, இதுக்கு முன்பு தலைவன் வந்து போயிட்டு, அதாவது பொருள் வயிர் பிரிவா வினைவயிர் பிரிவா போயிட்டு திரும்பும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்காலம் தொடங்கிரும். எங்க பார்த்தாலும் மழை பெய்து வனமே வந்து ரொம்ப எப்படி நல்லா செழிப்பா நல்லா பூக்களோட மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்கும். பள்ளங்களில் எல்லாம் மழை பெய்து நீர் நிறைந்திருக்கும். மான்கள் போன்ற இந்த விலங்குகள் எல்லாம் குதித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி உடைய ஒரு காணப்பகுதி, காட்டுப்பகுதி. அதன் வழியாகத்தான் தலைவன் வர்றான். அப்படி வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் வரும் பொழுது மாலை ஆகிடுது. அதுக்கு பிறகு இரவு தொடங்கிடுது. அந்த நேரத்துல அவன் திரும்பி வரும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த தான் வரக்கூடிய அந்த தேரினுடைய, அதாவது குதிரை பூட்டப்பட்ட தேர்ல தான் வந்துட்டு இருக்கான். அதுல மணி வந்து அந்த தேர்ல வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த ஓசை பாத்தீங்கன்னா டங் டங்னு பெருசா கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்த தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த மணியினுடைய நாவை வந்து இழுத்து கட்டு அப்படின்னு தேர்ப்பகட்ட சொல்றான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல நாம வந்துட்டு இருக்கோம். இரவு நேரத்துல வந்துட்டு இருக்கும் போது அந்த அதாவது தாதுக்களை உண்ட அந்த வண்டுகள் வந்து தன்னுடைய இணையோட அங்க மகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கும். இந்த மணியினுடைய ஓசையை அது கேட்டது அப்படின்னு சொன்னா, அது தன்னுடைய இணையில் இருந்து பிரிந்து போகும். அப்படிப்பட்ட துன்பத்தை அதுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைவன் என்ன செய்வான், அந்த மணியினுடைய நாவை இழுத்து கட்டியிருப்பான். அப்ப அகிரிணை உயிர்களுக்கு கூட துன்பம் விளைவிக்க கூடாது, அது இணையோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது கூடாது, துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவன் உனக்கு துன்பத்தை தருவானா, இதோ வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவதா அந்த பாடல் இருக்கும். அதுல குறிப்பிட்ட சில வரிகளை மட்டும் நான் சொல்றேன். புறங்குலை பொழிந்த கொய்சுவர் புறவி நரம்பார்த்தன்ன வாங்குவல் பரிய பூத்த பொங்கர் துணையோடு வதிந்த தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி. இந்த இடத்துல வண்டுதான், அதுக்கு சிறகுகள் இருக்கிறதுனால புலவர் என்ன சொல்றாருன்னா தாதுன் பறவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினார்த்த மாண்பினை தேரன் உவாக்கான் தோன்றும் அப்படின்னு சொல்வதாக அந்த பாடல் முடியும். அப்ப அந்த தோழி சொல்வா, இதோ தலைவன் வந்துருவான் அப்படின்னு சொல்றதாக. இந்த பாடல்ல தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஐகிரிணை உயிர்கள்ட்ட கூட அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கின்றான். அதே போல தன்னுடைய காதலிக்காக அவன் வருவான் அப்படின்ற நம்பிக்கை கொடுப்பதாக இந்த காதல் பாடலானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து இன்னொரு பாடல். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காதல் பாடல்களுடைய பாடல்கள்ல கூட காதல் பாடல்கள்ல கூட பொதுவுடைமை சிந்தனையை பத்தி பாடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த பாடல்களை பாத்தீங்கன்னா காதல்ல கூட இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க, உயிரா மதிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பா இருந்தது. அதே போலதான் அடுத்த பாடல், இது நற்றினியில வரக்கூடிய பாடல்.
172வது பாடல் நற்றிணையில வரக்கூடியது. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தலைவன் என்ன செய்யறான், தன்னுடைய காதலியை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப அந்த காதலி சொல்றா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புன்னை மரம் இருக்குது. அந்த புன்னை மரத்துல அந்த காதலன் வந்து காதலிக்காக காத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணை வந்துட்டு அவ சொல்றா, நம்ம இந்த இடத்துல நிக்க வேண்டாம், நம்ம ஒரு வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த தலைவன் சொல்றான், ஏன் நம்ம இங்கே இருக்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல இந்த புன்னை மரம் வந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றா. சகோதரியா அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, இது 2 விதமா பொருள் சொல்றாங்க. இதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சின்ன வயதா இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நான் வந்து புன்னை விதைகளை போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்ப விளையாண்டுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் மறந்து அந்த புன்னை விதையை வச்சு அப்படியே புதைச்சிட்டு அப்படியே மறந்து போயிட்டேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து வந்துருந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாலையும் தண்ணியை ஊத்தி அதை வந்து ரொம்ப அழகா வளர்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மரமா நின்றுட்டு இருக்குது அது. அப்ப வந்து அம்மா சொல்லுவாங்க எப்போதுமே, உன்னை விட உன்னுடைய சகோதரி ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புன்னையினுடைய சிறப்பெல்லாம் எங்க அம்மா எனக்கு சொன்னா. அதனால இது வந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா சில உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நுவைன்னு சொன்னா அக்கான்னு சொல்றாங்க, சில பேர் வந்து தங்கைன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இது உன்னுடைய சகோதரி, அதனால நீ வந்து அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால சொல்றா, என்னுடைய தங்கைக்கு முன்பு உன்னோட காதல் மொழி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, அதனால நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம், வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றதாக அந்த பாடல் அமைஞ்சிருக்குது. பாடல் இதோ: விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நும்வை ஆகுமென்று அன்னை கூறினல் புண்ணியது நலனே அம்ம நானுதும் நும்மோடு நகையே. அப்போ ஒரு மரத்தை வந்து தன்னுடைய உடன் பிறந்த ஒரு தங்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம், அதை வந்து ஒரு உறவாக நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. அப்ப இயற்கையே நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது ராமலிங்க அடிகளார் சொல்லுவார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாதுகாத்திருக்காங்க. அது மேல நம்ம வந்து ஆடு கோழி குருவி எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம், அதை வந்து ரொம்ப கொஞ்சம் எல்லாம் பண்றோம். ஆனா ஓரறிவு உயிராகிய மரத்தை கூட தன்னுடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பாக இருக்குது. அது இந்த காதல் பாடல்ல இருக்கிறதுல ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். அடுத்து இறுதியாக இந்த காதலை மட்டும் சொல்லி நான் சங்க இலக்கிய காதலை பத்தி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மேத்ரா தோழர் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே காதல் அப்படின்னு வரும்பொழுது நீங்க வந்து ஒரு இனக்குழுல இருந்து இன்னொரு இனக்குழுக்குள்ள காதல் வந்திருக்கலாம், ஒரு இனக்குழுக்குள்ளரையே அந்த காதலானது இருந்திருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்பு இருந்த அந்த நிகழ்வுகள்ல அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும், இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நாம சொல்றோம் இல்லையா, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை, அப்படி ஒரு வேலை இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்வு தோன்றுச்சு. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆண் பெண். ரெண்டுமே பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அது குடுமையை பிடிச்சி இழுக்கும், அது தலையை பிடிச்சி இழுக்கும். 2 பேரும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. 2 பேர் வீட்டுல உள்ள செவிலித்தாயர்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்களை பிரிச்சு விட்டு சமாதானப்படுத்துறதுலயே தன்னுடைய நேரத்தை கடத்திட்டு இருப்பாங்க. அப்படி அதாவது என்ன சொல்லுவாங்க, நிறைய எலியும் பூனையுமா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இருந்த அந்த 2 பேரும் இப்ப பாத்தீங்கன்னாக்க காதலர்களாக மாறி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை பாக்குறவங்க பாரு இது ரெண்டும் அந்த சின்ன வயசா இருக்கும்போது எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தது, இன்னைக்கு 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருத்துருமித்த காதலர்களாக அப்படி கடந்து போயிட்டு இருக்கத பாரு, பார்க்க இதுதான் விதியோட செயல்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வியந்து பாக்குற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சங்க இலக்கியத்துல பிடித்த பாடல். இவள் ஐம்பால் பற்றவும் இவன் குன்றலை ஊறி வாங்குனர் பரியவும். அப்ப அந்த பொண்ணு அவன் தலையை பிடிச்சி இழுக்குது, அதே போல அவன் என்ன பண்றான், அவ தலையை பிடிச்சி இழுத்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பரியவும் காதர் செவிலியர் தவிர்ப்பவும் தவிராது தேதில் சிறு சிறு உருவ மண்ணோ நல்லை மன்றம்ம பாலே மெல்லியல் துணை மலர் பிணையல் என்னே இவர் மணமகள் இயற்கை காட்டியோயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் குறுந்தொகையில இருக்குது. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க வயதான பிற்பாடு இளம், அதாவது மங்கை பருவம், இந்த மாதிரி அந்த பருவத்தை இளைஞனாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் எப்படி காதல் வயப்பட்டு கருத்தோடு மித்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இது போல சங்க இலக்கிய பாடல்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப விதவிதமான காதல் உணர்வுகளை தாங்கியதாக சங்க இலக்கிய பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த
உணர்வுகளுக்கு உள்ள அந்த சமூகம், அந்த அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், இது எல்லாமே அதுக்குள்ள கட்டமைக்கப்பட்டதுதான் சங்க இலக்கியம். நாம இன்னைக்கு ஒரு பாடல் எழுதணும், எது செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்கள தாண்டி நம்மளால எழுதிட முடியுமா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அளவுக்கு நம்மளால எழுத முடியுமாங்கிறது ரொம்ப வியப்பாதான் இருக்குது. அப்படிப்பட்ட காதல் பாடல்களை தாங்கியதாக சங்க இலக்கியம் விளங்குகின்றது. அந்த வகையிலே இன்று நம்மளுடைய மேத்துரா தோழர் அவர்கள் அவங்க எப்போதுமே மாறுபட்ட கண்ணோட்டத்தை உடையவர்கள். சங்க இலக்கியம் சார்ந்து காட்டப்படும் காதல் உறவுகள்னு சொல்லியிருக்காங்க. காதல் உறவுகளை பத்தி அவங்க எப்படி பேச போறாங்க, என்ன மாதிரி கருத்துக்களை முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு சங்க இலக்கியம் சார்ந்து ஒரு சில தகவல்களை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் கங்கா தோழர் அவர்களுக்கு நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல மேத்துரா தோழர் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சங்க இலக்கியத்தை எல்லோரும் பார்க்கக்கூடிய பார்வையில் இல்லாம வேற ஒரு கண்ணோட்டத்துல இப்படி நீங்க சங்க இலக்கியத்தை அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்று பாதையை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது இங்க இருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்க இலக்கியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பையும் அதை பத்தின ஒரு புரிதலையும் கொடுக்கறத பார்க்கும் பொழுது ஒரு தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த வகையில வெகுஜன மக்களுக்கு சங்க இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய திவானவா சிந்தனை பள்ளிக்கும் மேத்துரா தோழர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர். மேலும் கலந்துரையாடல் வரும்போது உங்களது கருத்துக்களையும் தோழர் மேத்துரா அவருடைய கருத்துக்களையும் சேர்ந்து எல்லாரும் விவாதிப்போம் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியின் இன்றைய முக்கிய உரையாளராக வந்திருக்கும் தோழர் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த இடதுசாரி செயல்பாட்டாளர். தனது மாணவர் பருவத்திலேயே மாணவர் மன்றம் மாநில செயலாளராக இருந்தவர். மக்கள் வெளியீடு பதிப்பகம் என்ற பதிப்பகத்தை நிறுவி அதன் மூலமாக நிறைய எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் உருவாக்கி தந்தவர். ஒன்றிய செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் தொல்லியல் அறிஞராக இருந்து சிறப்பாற்றியவர். நமது நாவா சிந்தனை பள்ளியில் தொடர்ச்சியாக மிக கனமான இந்த தலைப்பை பற்றி மிக அருமையாக உரையாற்றி வருவது மட்டுமல்லாமல் மிக நுணுக்கமாக மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு இதையும் மாற்றி சிந்தனை ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து அதனுடைய வேறொரு பரிணாமத்தில் எல்லோருக்கும் காட்டக்கூடிய அற்புதமான ஆராய்ச்சி உரைகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தோழர் நாவாவுடைய ஒரு மாணவர் அண்ணன் ராமச்சந்திரன் போல தோழரும் ஒரு நாவானுடைய மாணவர் என்பதில் மிக பெருமை, நமக்கும் மிக பெருமை. நிறைய நூல்களையும் எழுதியிருக்கிறார். பண்டை தமிழ் சமூகம், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பண்பாடு, இதை பற்றிய புது தகவல்களை எல்லோருக்கும் சொல்லும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. தோழர் அவர்களை, மேத்து ராசுகுமார் அவர்களை தங்களது உரையை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 368வது நிகழ்வில் பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்கின்ற இந்த தொடர் குழுவினுடைய 10வது நிகழ்வில் காட்டப்படும் காதல் உறவுகள் என்னும் தலைப்பில் ஆற்றுகின்ற இந்த அரங்கிற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழியர் பேராசிரியர் திராவிடமணி அவர்களே, இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர், இந்த அமைப்பினுடைய இயக்குனர் தோழர் கங்கா அவர்களே, பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, இதை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் விக்டர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தினை பாடிய தோழர் ஜார்ஜ் அவர்களே, ஒரு அருமையான இசைப்பாடலை, இந்த நிகழ்வுக்கு ஏற்ற ஒரு காதல் பாட்டினை
மிக அருமையாக முன்வைத்து அந்த ஆண் பெண் சமத்துவத்தையும் அதுக்குள் அடக்கி பாடிய தோழர் மு. ஆதிராமன் அவர்களே, ஒரு அருமையான கதையினை நம்முன் வைத்து ஒரு பாடமாக பயிற்றுவித்த தோழியர் நான்சி கோமகள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நண்பர்கள், தோழர்கள், ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலிலே நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் காரணமாக இன்று ஒரு 8 மணிக்குள் இந்த நிகழ்வை முடிக்கக்கூடிய ஒரு வேண்டலில் நான் இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்த போது தோழர் கங்கா அவர்கள் அதற்கேற்றபடி எல்லாவற்றையும் நான் அமைத்துக் கொடுக்கிறேன் என்று முன்வந்து இந்த நிகழ்வினை அதற்கேற்றபடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நான் முதற்க நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நான் கலந்து கொள்கின்ற கூட்டங்களில் காலத்தை கடைப்பிடிப்பவன் என்றாலும் கூட கலந்து கொள்பவருடைய கருத்துக்களை கேட்பதிலும் நான் மிகவும் ஆர்வமுடையவனாகத்தான் இருப்பேன். இன்று பெரும்பாலும் என்னுடைய உரையோடு உங்களுடைய கருத்துக்களை முழுமையாக கேட்டு உரிய காலத்திற்குள் முடிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமையேற்றிருந்த திராவிடமணி அவர்கள் ஒரு 3 நிகழ்வுகளை சங்க இலக்கியங்களில் இருந்து எடுத்து காட்டினார்கள். சங்க இலக்கியங்களிலே இருக்கின்ற இந்த காதல் நிகழ்வுகள், உறவுகள் அல்ல, நிகழ்வுகளை பற்றி நாம் பேசத் தொடங்கினால் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தை, ஒவ்வொரு அந்த போக்கினை, அது காதலுடைய மனப்போக்காக இருந்தாலும் சரி, காதலினுடைய மனப்போக்காக இருந்தாலும் சரி, அவை எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதையெல்லாம் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இயற்கையில் அமைகின்ற அந்த நிகழ்வுகளை எப்படி புலவர்கள் பார்த்து அல்லது பாடியோர் பார்த்து அதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை அறிகின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு வியப்பாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் காதல் உறவுகள் என்பது ஆண் பெண்ணோடு மட்டும் இருந்து விடுவதில்லை, உயிரினங்கள் அனைத்திற்கும் அது உரியதுதான். அந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த பாடல்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதை நோக்குகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் ஆழமாக அவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு வகையான உணர்வுகள். இதற்கு ஏற்ற பாடலாகத்தான் ஆதிராமன் அவருடைய பாடலும் அமைந்தது. இவற்றையெல்லாம் எடுத்து கூறுகின்ற அதே பொழுதில் அன்றைய சமூகம் எப்படி இந்த காதல் உறவுகளை எடுத்துக்கொண்டது அல்லது ஏற்றுக்கொண்டது என்பதையும் நாம் ஒரு சமூக வரலாற்றினுடைய ஒரு பகுதியாக, வரலாற்று வளர்ச்சியினுடைய ஒரு பகுதியாக நாம் காண வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சமூகம் ஏதோ ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏனென்றால் இப்பொழுது இருமின் காலம் எல்லாம் வந்த பிறகு இந்த பாடல்கள் கிமு 3000 இருக்குமா, அதற்கு முன் சென்று இருக்குமா என்கின்ற ஐயத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அளவிலே அவை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அன்றைய அந்த காலகட்டத்தில் அந்த சமூக வளர்ச்சியினூடாக உற்பத்தியும் அது தொடர்பாக ஏற்பட்ட அந்த தொடர்புகளும் எத்தகைய மாற்றங்களை இந்த காதல் உறவுகளிலே ஏற்படுத்தின, அதற்கு முன்பு எத்தகைய உறவுகள் இருந்தன, எத்தகைய உறவுகளை அடுத்தடுத்து நிகழ்கின்ற அந்த நிகழ்வுகள் வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் என்கின்ற அளவிலே ஏற்படுகின்ற பொழுது அந்த காதல் உறவுகள் எத்தகைய மாற்றங்களை பெற்றன அல்லது திருப்பங்களை பெற்றன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு, திராவிடமணி அவர்கள் கூறியது போல அந்த நுட்பமான விவரங்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நுட்பமான பதிவுகளை வைத்துக்கொண்டு இன்று கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நாம் அவற்றை படித்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த காதல் உறவுகள் எப்படி வந்தன, இன்றைய காதல் உறவுகள் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு பெருமையினை பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் எந்த விதமான இந்த ஆய்வுகளுக்கும் அப்பாற்பட்டு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற இத்தகைய பாடல்கள் வேறு இனங்களில் கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் எப்படி அந்த சமூகம் அதை எதிர்நோக்கியது, அதை எப்படி அதை
ஏனென்றால் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் பல தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை எல்லாம் அந்த காலத்திலே இருந்த அந்த மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், எப்படி அதை முறியடித்தார்கள், சிக்கல்களை முறியடித்தார்கள், அல்லது நன்மைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்ந்தார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பதற்கான அந்த வாய்ப்பினை இந்த இலக்கியங்கள் நமக்கு தருகின்றன என்கின்ற அளவிலே இவற்றை எடுத்துக்கொண்டு நாம் சில விவரங்களை, என்றால் அந்த காதல் உறவுகள் தொடர்பான முழுமையான கருத்துக்களை இந்த அரங்கிலேயே நான் வைத்துவிட முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவற்றை பற்றியெல்லாம் நான் சுருக்கமாக அவ்வப்பொழுது நான் இந்த 10-9 இதற்கு முன்பு நடந்த அந்த முதல் முன்னுரை கூட்டத்திலும் சரி, அதற்கு பின்னர் நடந்த அந்த 9 கூட்டங்களிலும் 9 நிகழ்வுகளிலும் கூட நான் சிலவற்றை எடுத்துக்காட்டி இருப்பேன். அவற்றுடைய விரிவாகத்தான் இது அமைகிறது. ஏனென்றால் நான் சுருக்கமாக முதல் முன்னுரையிலே நான் குறிப்பிட்டது போல ஒரு ஓராண்டுக்கு முன்பு 11 திங்களுக்கு முன்பு நான் குறிப்பிட்டதை போன்று இன்று அவற்றை விரிவாக நாம் எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விரிவாக நாம் பார்த்து கொடுக்கின்ற இந்த அமர்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்பு அன்றைய நிலையில் இருந்த அந்த காட்டப்படும் காதல் உறவுகள் எப்படி இருந்தன என்பதைத்தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். நம்மை பொறுத்தவரை அந்த இனக்குழு சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சி படிகளில் கூட்டுக்குழுக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலம் அது. அந்த கூட்டுக்குழுக்களாக அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தார்கள். வேட்டையாடுகின்ற பொழுது இருந்த நிலை வேறு. நான் திரும்ப பல முறை ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் திரும்ப வலியுறுத்துவது என்னவென்றால், நாம் காதலம்பீரமுமே என்று நாம் பழகிவிட்டதால் நாம் அதற்குள்ளேயே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த உற்பத்தி வளர்ச்சியினூடே ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளை இந்த பாடல்கள் வெளிப்படுத்துகின்றன என்கின்ற. ஏனென்றால் உறுதியாக நாம் சொல்லிக் கொள்ள முடியும், அந்த உற்பத்தி தான் அந்த மாறுதல்களை ஏற்பட்டது என்பதை நாம் நுட்பமாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். உணவு திரட்டும் நிலையிலிருந்து உணவு உற்பத்தி நிலை, அதாவது திணை போன்ற உற்பத்தி நிலை எப்படி வந்தது, அதே போல் திணை உற்பத்தியிலிருந்து வள உற்பத்தி, நெல் கரும்பு போன்றவற்றை உற்பத்தி செய்கின்ற நிலை எப்படி வந்தது. இந்த மாற்றங்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த குழு வாழ்க்கையினுடைய உறவு முறைகள் எத்தகைய மாறுதல்களை கண்டன, அவை அந்த மாறுதல்களை எப்படி தன்னுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக் கொண்டன என்பதைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். இருந்தாலும் மீண்டும் அதனை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த காதல் உறவுகள் என்பது இனக்குழு சமூகத்தில் உணவு திரட்டும் நிலையில் இருந்த காதல் உறவு வேறு, அடுத்த கட்டமாக வந்த அந்த திணை உற்பத்தி காலகட்டத்திலே இருந்த காதல் உறவு உணர்வுகள் வேறு, அதே உணர்வுகள் வள உற்பத்திக்கு வந்த பிறகு இருந்த நிலைமைகள் வேறு. அந்த நிகழ்வுகள், மனப்போக்குகள், ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகள், உறவுகள் ஒன்று போல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆணும் பெண்ணும் எத்தகைய பின்னணியில் இருந்து அதை எதிர்கொண்டார்கள் என்பதைத்தான் நாம் இப்பொழுது விரிவாக அந்த சமூக பொருளிய பண்பாட்டு கண்ணோட்டத்திலே பார்க்க முயல்கின்றோம். இந்த பாடல்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு குழுக்களாக அவர்கள் வேட்டையாடி கொண்டிருந்த நிலைமைகளில் இருக்கின்ற ஒரு நிலை, பிற இனங்களோடு அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. உணவு உற்பத்திக்கான நிலப்பகுதிகளின் விரிவாக்கத்தினால் ஏற்பட்ட அந்த இடப்பெயர்வுகள், ஏனால் நீரினை எதிர்நோக்கி அல்லது புதிய நிலங்களை எதிர்நோக்கி அவர்களுடைய நகர்தல்கள் அல்லது அவர்களுடைய குடிபெயர்வுகள் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் வேறு பல குழுக்களோடும் தொடர்புகளையும் உறவுகளையும் கலப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஏனென்றால் உணவு உற்பத்தி என்று வருகின்ற பொழுது அதனுடைய பட்டறிவை பெறுவதற்காகவோ, கருவிகளை பகிர்ந்து கொள்வதற்காகவோ, நீர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்காகவோ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கின்ற அந்த வாய்ப்பு ஏற்படுகின்றது. அந்த வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த குழுக்களிடையே சில வேறுபாடுகள், பிளவுகள் என்று நாம் அதை சொல்லலாம். அது பிளவுகள் என்று சொல்வதை விட வேற்றுமைகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுகின்றன, முரண்களாக கூட போகலாம். ஏனென்றால் ஒரு குழு உற்பத்தி நிலைக்கு வருகின்ற பொழுது, முன்னேறிய பொழுது, அக்குடியில் இருந்த, இதுவே நான் பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன், அந்த குழுவில் இருந்த அனைவரும் ஒரே போல் அனைவரும் சேர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கலாம். அல்லது அதில் ஒரு பகுதியினர் தாங்கள் இடப்பெயர்வை மறுத்து தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு திணை உற்பத்தியினை மேற்கொண்டிருக்கலாம். ஏனென்றால்
குறிஞ்சி போன்ற அந்த பாடல்களிலே காட்டப்படுபவை எல்லாம் திணை போன்ற உற்பத்திகள். அந்த குறிஞ்சி நிலத்தை சுற்றி இருக்கின்ற இடங்களிலே வளம் ஏற்பட்டு மருத நிலங்கள் கூட உருவாகி நிலங்கள் வந்தாலும் கூட அந்த நீர்நிலைகளை நாடி அவர்கள் பிற இடங்களுக்கும் சென்று இருக்கலாம். இதனை ஒரு புறநானூற்றிலே இருக்கின்ற அந்த 42வது பாடல் மிகவும் தெளிவாக ஒரே உறவு கொண்ட அந்த மக்கள் 2 வேறு நிலைகளில் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டியிருக்கின்றது. வன்புல கேளிற்கு வருவிருந்து அயரும் மென்புல வைப்பின் என்று அந்த பாடல் வரிகள் சொல்கின்றன. வன்புலத்திலே இருக்கின்ற அந்த உறவுகளுக்கு மென்புலத்திலே இருக்கின்ற அந்த உறவுகள் விருந்து தருகின்றன. ஏனென்றால் அவர்கள் வன்புலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அவர்கள் திணை போன்ற அந்த உற்பத்தியினை மேற்கொண்டிருந்தாலும் கூட, அதிலே தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அந்த திணை உற்பத்தியினுடைய வேட்டையாடுதலையும் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். அப்படி இருந்திருந்தாலும் கூட வள உற்பத்தியிலே ஈடுபட்டு இருந்த தங்களுடைய உறவுகளோடு அவர்கள் தொடர்பை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அதனால்தான் அந்த வன்புல உறவினர் உறவுகளுக்கு விருந்து வைத்து அவர்கள் ஒன்றாக கூடுகிறார்கள். அது விழாவாக இருக்கலாம், அல்லது சிறப்பு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான தொடர்பாகவும் இருக்கலாம். ஆனால் மென்புலத்திலே இருப்பவர்களும் வன்புலத்தில் இருப்பவர்களும் கூடி அவர்கள் தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள், தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல் வரிகள் காட்டுகின்றன. அதே போல இன்னொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். இவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு வகையான ஒரு முரணும் தோண்டிக் கொண்டு வந்தது. ஒரே நாளிலே எல்லாம் தோண்டிவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளே சில வகையான ஒரு முரண்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை இன்னொரு பாடல் காட்டுகின்றது. அதுதான் புறநானூற்றிலே இருக்கின்ற 335வது பாடல். அந்த பாணர் பறையர் போன்றவர்களே அல்லது மற்றவர்கள் எல்லாம் குடிகளும் அல்ல, அந்த திணைப்பொருள்களை அன்றி பிற உற்பத்தி பொருள், அந்த வரகு போன்கின்ற அந்த புன்சை பயிர்கள் அன்றி பிற பயிர்கள் எல்லாம் பயிரே அல்ல என்று குறிப்பிட்டு, அந்த நடுகள் வழிபாடு அல்லாது நெல் சுரிந்து பரவும் கடவுளும் இலவே என்று அந்த பாடல் முடியும். ஏனென்றால் நெல் உற்பத்தி வந்துவிட்டது. அதேபோல் வரகு போன்ற உற்பத்தியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கின்ற உறவிலே அவர்கள் என்ன காண்கிறார்கள்? அந்த வன்புல உற்பத்தியிலே இருப்பவர்கள் அல்லது அந்த குடிகள், அந்த வன்புலத்திலே இருக்கின்ற அந்த குடிகள் தங்களை தவிர மற்றவர்களை குடிகளாக அவர்கள் நினைக்கவில்லை. அதேபோல் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த திணை போன்றவற்றை, வரகு போன்ற திணை போன்றவற்றை அன்றி பிற நெல் போன்ற பயிர்களை அவர்கள் பயிராக நினைக்கவில்லை என்பதையெல்லாம் இந்த பாடல் காட்டுகின்றன. இது முரணாகவும் அவர்களுக்குள்ளே அல்லது எதிராகவும் அவர்கள் அல்லது முன்னேற்றத்தை நோக்கிய அந்த பயணத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்பதுடன் அவற்றை அவர்கள் மறுக்கவும் செய்கிறார்கள் என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. இந்த இருநிலைப்பட்ட பகுதியினரும் தங்களுக்குள் மன உறவுகளை தொடர்ந்தார்களா தொடரவில்லையா என்பது தெரியவில்லை. உறவு இருந்தாலும் கூட மென்புல கீழிற்கு விருந்து தந்திருக்கலாம். ஆனால் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள், அன்றைய நிலையில் அந்த ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் மன உறவையும் தொடர்ந்து கொண்டிருந்தார்களா அல்லது மன உறவை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கவில்லையா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் அவர் விருந்து தருகின்ற அளவிற்கு உறவு இருக்கிறது என்றால் காதல் உறவுகளும் இருந்திருக்கலாம், மன உறவுகளும் இருந்திருக்கலாம். அதே போல அடுத்த பாடலில் நாம் காட்டப்படுகின்ற 335வது பாடலிலே காட்டப்படுகின்ற புறநானூற்றினுடைய பாடலிலே காட்டப்படுகின்ற அந்த கருத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் உறவை தொடர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கருதவும் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு கட்டத்தில் இருக்கின்ற ஒரு போக்கு முதலாவது. அடுத்த கட்ட போக்கு 2வது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதே போல ஒரு நெய்தல் பாட்டு மகநானூற்றிலே இருக்கின்ற 280வது பாடல். இந்த பாடல் மிக 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 குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல். இதையும் கூட நான் முன்னர் சுட்டி காட்டியிருக்கலாம் வேறொரு சூழ்நிலையில். தலைவன் செல்வ வளம் மிக்கவன், அவன் நெய்தல் நில பெண்ணை விரும்புகிறான். ஆனால் நெய்தல் நில தலைவன் அதற்கு ஏற்பு கொடுக்கவில்லை, அல்லது அந்த குழுவே ஏற்பு கொடுக்கவில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அன்றைய காலகட்டத்திலே அந்த குழுவே ஏற்பு தரவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த தலைவன் என்றால், நாம் தலைவன் என்று உரையாசிரியர்கள் கூறுவதை வைத்துக் கொண்டு நாமும் தலைவன் என்று சொல்லுகிறோமே தவிர ஒரு ஆண்மகன் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். புரிதலுக்காக நான் தலைவன் என்றே நான் வைத்துக் கொள்கிறேன், தலைவி என்றே நான் வைத்துக் கொள்கின்றேன். ஒரு பெண் என்றும் ஒரு ஆண் என்றும் தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் புரிதலுக்காக தலைவன் தலைவி என்றே நாம் வைத்துக் கொள்வோம் என்றால் உரையாசிரியர்கள் அப்படித்தான் எழுதி செல்கிறார்கள். ஆகவே நாமும் அதை போலவே பொருள் கொள்ளலாம். அவன் அந்த நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய தந்தையிடம் சென்று அவன் என்ன கேட்கிறான்?
உன்னோடு நான் கடலுக்கு மீன் பிடிக்க வந்தால் அப்பொழுது நீ அந்த பெண்ணை எனக்கு தருவாயா? உன்னோடு நான் உப்பு காய்ச்சுவதற்கு வந்தால் அப்பொழுது உன்னுடைய பெண்ணை எனக்கு நீ தருவாயா என்று நான் கேட்கின்றேன். இருநீர் சேர்ப்பின் உப்புடன் உழந்தும் திருநீர் குட்டம் புனையொடு புக்கும் படுத்தனம் பணிந்தனம் அடுத்தனம் இருப்பின் தருகுவன் கொள்ளோ என்று அது போகும் செல்லும். அதாவது உன்னோடு நான் உப்பு காய்ச்ச வந்தாலோ அல்லது கடலில் மீன்பிடிக்க வந்தால்தான் அந்த பெண்ணை நீ தருவாயோ என்று அவன் கேட்கின்றான். இது இரண்டு நிலைகளையும் குறிக்கலாம். ஒன்று, அந்த பரதவ இனத்திலேயே பிறந்து ஆனால் அவர்கள் அந்த நெய்தல் நிலத்திற்கு அருகில் இருக்கின்ற நெய்தல் சார்ந்த இடம் என்று சொல்கிறோமே, அந்த நெய்தல் சார்ந்த இடங்களிலே இருக்கின்ற அந்த வளமான நிலப்பகுதியிலே அவர்கள் அங்கு மருதம் தோன்றி அங்கு இருக்கின்ற அந்த மருதன வளர்ச்சியின் காரணமாக நெல் கரும்பு போன்றவற்றை உற்பத்தி செய்து வளமிக்கவனாக அவன் மாறியவனாக தலைவனாகவும் இருக்கலாம். அல்லது வெளிநாட்டு வணிகம் அடிப்படையிலே அவன் பொருளீட்டியவனாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நெய்தல் நிலத்திலே இருக்கின்ற பல பாடல்களிலே தலைவர்கள் எல்லாம் தேர்பூட்டிய குதிரை பூட்டிய தேரிலே வருபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் இந்த மீன்பிடி தொழிலையும் உப்பு காய்ச்சுதலையும் விட்டுவிட்டு அவர்கள் சென்றிருக்கலாம். நான் மீண்டும் இங்கு வந்தால்தான் என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா என்கின்ற கருத்திலும் இந்த பாடல் அமைந்திருக்கலாம். அல்லது வேறு வகையில் சொல்வது என்றால், இந்த இனம் தாராத பரதவ இனத்தை சாராத வேறொரு நிலப்பகுதியை சார்ந்து அல்லது வேறொரு இனத்தை சார்ந்து உறுதி உறவு இல்லாத வேறொரு இனத்தை சார்ந்த அந்த தலைவன் தலைவியை விரும்புகின்ற காரணத்தினால் அவன் இவரிடம் வந்து, நான் உன்னோடு வந்து உப்பு காய்ச்சுவதை கற்றுக்கொண்டால், உன்னோடு மீன் பிடிப்பதை கற்றுக்கொண்டால் எனக்கு அப்பொழுது அந்த பெண்ணை நீ தருவாயா என்றும் கேட்டிருக்கலாம். இது அவன் அதே இனத்தைச் சேர்ந்தவனா வேறு இனத்தைச் சேர்ந்தவனா என்கின்ற வேறுபாட்டினை அந்த பாடலிலிருந்து நம்மால் அல்லது குறைந்தபட்சம் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இதிலிருந்து இரண்டு வகையான இந்த போக்குகளும் இந்த பாடலில் நமக்கு காட்டப்படுகின்றன. இதனால் இனக்குழு உறவு முறைமைகள் பல்வேறான மாற்றங்களுக்கு உள்ளாயின. அகல் வாழ்விலும் புறவாழ்விலும் ஏற்பட்ட இத்தகைய மாறுதல்கள் அல்லது முன்னேற்றங்களையே 8 தொகை 10 பாட்டு ஆகிய பண்டைய இலக்கியங்கள் பெரிதும் வெளிப்படுத்துகின்றன என்று நாம் கூறிக்கொள்ள முடியும். இந்த அளவிலே இருக்கின்ற இந்த பின்புலத்தில் அந்த பண்டைய அகப்பாடல்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் ஆண் பெண் ஆகிய இரு பாலரிடையே நிலவிய வெவ்வேறு வகையான உறவுகளை பதிவு செய்திருக்கின்றன. தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் தலைவியரின் இயக்கங்களும், தலைவி அல்லது தலைவனை அடைவதில் ஏற்பட்ட தயக்கங்களும், இளமை உறவுகளுக்கு உண்டான தடைகளும், இத்தகைய தடைகளை புறக்கணித்து ஏற்படுத்தி கொண்ட களவு மனம் என்ற வகையிலான தொடர்புகளும், காதலர் இணைவதற்கான மேற்கொள்ளப்பட்ட உடன்போக்கு முனைப்புகளும் பல பாடல்களில் விரிவாகவும் விளக்கமாகவும் உளவியல் அடிப்படையில் நுட்பமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் திராவிடமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த உளவியல் அடிப்படையிலே அவை ஒரு தலைவன் வருவானா என்கின்ற ஐயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவனுடைய இயல்பு அத்தகையது. அத்தகைய இயல்பு கொண்டவன் ஒன்று காதலிக்காக அவன் வராமல் இருந்து விடுவானா என்கின்ற அந்த நோக்கத்தை சொல்லுகிறார்களே, அதுபோல இந்த நிலைமைகளை எல்லாம் நுட்பமாக அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற அந்த கட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த கட்டங்கள் தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் தலைவியின் இயக்கங்கள். ஏன் இயக்கத்தோடு காத்திருக்கின்றால்? ஒரே குழுவிலே வாழ்பவர்களாக இருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளவும், ஒருவரோடு ஒருவர் கலந்து கொள்ளவும், ஒருவரோடு ஒருவர் காதலுறவு கொள்ளவுமான வாய்ப்புகள் அன்றாடம் கிடைத்திருக்கும். ஆனால் அந்த தலைவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் தலைவியின் இயக்கம் என்பது அந்த தலைவன் எங்கோ வேறு இடத்தில் இருப்பவன், அவன் இவன் அல்லது வேறு குழுவில் இருப்பவனாக இருக்கலாம், அல்லது இந்த குழுவில் இருந்து பிரிந்து சென்றவனாக இருக்கலாம். அவனை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அந்த ஒரு நிலையினை இங்கு நமக்கு சங்க பாடல்களில் பல பதிவு செய்திருக்கின்றன. அதே போல தலைவனை அடைவதில் ஏற்பட்ட தயக்கங்கள், அந்த தயக்கங்கள் இருக்கின்றனவே, அந்த தயக்கங்கள் பல வகையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தலைவன் விரும்புகின்ற பொழுது தலைவி எப்படி மறுப்பை சொல்லுகிறாள், அல்லது தலைவன் விரும்புகின்ற பொழுது தலைவி மறுப்பை சொல்லுவதும், தலைவி விரும்புகின்ற பொழுது தலைவன் மறுப்பை சொல்லுவதும். இடையே ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்ல வேண்டும் என்றால், தலைவனை விரும்பி அவள் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கின்றாள். மரத்திலே கயிற்றை கட்டி அந்த ஊஞ்சலை ஊக்கி விடுமாறு, அதாவது ஆட்டி விடுமாறு என்று சொல்லுவோமே, அது மாதிரி ஊக்கி விடுமாறு அவள் கேட்கிறாள். அப்பொழுது தன்னுடைய கை அந்த பெண் மேல் படாமல் இருக்கின்றவாறு பாதுகாப்போடு அவன் ஊக்கி விடுகிறான் என்று ஒரு பாடல் குறிப்பிடும்.
ஆகவே தயக்கம், வேறொரு இனப்பெண்ணை அல்லது வேறொரு குழுவைச் சேர்ந்த பெண்ணை தொடர்வது கூட தவறு என்கின்ற அந்த உணர்வு அவன் மனதிலே இருந்திருக்கிறது என்பதை அந்த பாடல் காட்டும். அதே போல தலைவன் விரும்புகின்ற பொழுது தலைவி, நாளை நமக்கு என்ன தடைகள் வருமோ, நாளை நம்முடைய குழுவினர் அல்லது சுற்றத்தார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று தயங்கி அந்த காதலை அவர் ஏற்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு அவள் காண்கின்ற அந்த பாடல் வரிகளும் வருகின்றன. இது ஒவ்வொன்றும் ஒரு கட்டம், ஒவ்வொன்றும் ஒரு வளர்ச்சியிலே ஒரு நிலைகள் என்று வேணாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகலாம். அடுத்து இந்த தடைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற இளமை உணர்வு, காதல் உணர்வுகள், அந்த உணர்வுகளிலே ஒரு களவு மனம் என்பதும் வருகிறது. அந்த களவு மனம் என்பதை பற்றி தனியாக நாம் பேச வேண்டும். இப்பொழுது பேசினால் அது களவு மனமே ஒரு தனியான ஒரு சொற்பொழிவாகிவிடும். ஆகவே களவு மனத்தை பற்றியும் நாம் தனியாக பேச வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இதிலே நான் சொல்லி இருக்கின்ற இந்த கட்டங்கள் இருக்கின்றனவே, நிலைகள், இந்த நிலைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நாம் தனித்தனியாக கூட நாம் பேச முடியும். இருந்தாலும் கூட இப்பொழுது நாம் அந்த கட்டங்கள் எப்படி நிகழ்ந்தன, அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தன என்பதை நாம் பொதுப்படையாக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது நமது கடமையாகும். அதுபோல அவர்கள் ஏற்பட்ட அந்த களவு மனத்தை அடுத்து அவர்கள் இணைவதற்கான தடைகள் அவர்கள் இல்லத்தாரால் ஏற்படுத்தப்படுகின்றன. ஏனென்றால் அந்த பெண் தெரிந்து விடுகிறது. நான் ஒரு பாடலிலே ஒரு வருகிறது, பின்னால் அதை நான் விரிவாக சொல்லுகின்றேன். இப்பொழுது குறிப்பிட்டு சொல்வதற்காக சொல்லுகின்றேன். நான் தலைவன் வந்தான் தேரில், நான் சுற்றத்தோடு நான் விளையாடி கொண்டிருந்தேன், பார்த்து நான் பேசக்கூட இல்லை, இருந்தாலும் ஊர் அலர் பேசுகிறதே என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுகின்ற அளவிற்கு உடனடியாக அன்றைய குழுவாழ் முறையில் ரகசியம் என்பது கிடையாது, மறைவு என்பது இல்லை. அந்த மறைவு இல்லாமல் உடனடியாக ஊருக்கு தெரிந்து விடுகிறது, அலர் பேசுகிறார்கள் என்று அந்த தலைவி ஒரு சங்கடத்தோடு சுட்டிக்காட்டுவாள். அதுபோல இந்த இடத்திலே அந்த வாய்ப்புகள் இல்லாத போது அவர்கள் களவு மனம் எப்படி அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் என்கின்றது ஒன்று. அடுத்தது, அந்த உறவு ஏற்பட்டது வெளியில் தெரிந்த பிறகு அல்லது ஏற்பட்டிருக்குமோ என்கின்ற ஐயம் துறந்த பிறகு அலர் ஏற்படுகிறது. அலர் ஏற்படுகின்ற காரணத்தினால் அந்த பெண்ணை எல்லாம் தனித்து வீட்டிற்குள்ளேயே அவர்கள் அடைக்கப்படுகின்றார்கள், அல்லது வெளியே அவர்கள் வருமாறு திணைக்கு காப்பதற்கு கூட அனுப்பாமல் அவர்களை இல்லத்திலேயே முடக்கி வைக்கின்றார்கள். அந்த இல்லத்திலே முடக்கி வைக்கின்ற பொழுதும் கூட அதையும் மீறி அவர்கள் எப்படி உறவை தொடர்கிறார்கள் என்கின்ற அந்த பாடல்களையும் நாம் பாடல்களிலே பார்க்கிறோம். இந்த கட்டங்களை அடுத்து அல்லது இந்த கட்டங்களினுடைய இன்னொரு பகுதியாக ஊராரை எதிர்த்து அந்த தலைவன் தன்னுடைய இனத்தை எதிர்த்து, தலைவி தன்னுடைய இனத்தை எதிர்த்து, குழுவை எதிர்த்து இவர் உடன்போக்கு செல்கிறார். அந்த உடன்போக்கு செல்கின்ற அந்த பாடலிலே இருக்கின்ற இரண்டு சூழ்நிலைகள் என்னவென்றால், ஆணுடைய குழு வாழ்கின்ற இடத்திற்கும் அந்த பெண் சென்று விட முடியாது, ஏனென்றால் அவர்கள் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெண் வாழ்கின்ற இடத்தில் இந்த ஆணையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் வேறு குடியினரா அல்லது ஒரே குடியில் இருந்தும் வேறு வேறு நிலையில் உற்பத்தி வளர்ச்சியிலே வேறு கட்டங்களைச் சேர்ந்தவர்களா என்பதெல்லாம் இதில் இருக்கின்றன. ஆகவே இவை ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக கூட பார்க்க முடியும். இருந்தாலும் கூட காலம் கருதி இவற்றையெல்லாம் நுட்பமாக நமக்கு பதிவு ஆகியிருக்கின்றன. இதெல்லாம் பதிவிலே இவையெல்லாம் நாம் எங்கோ சென்று ஆள பார்த்து அதற்கு இப்படியெல்லாம் பொருள் காணலாம் என்று நினைத்து அல்லது இப்படியெல்லாம் பொருள் காண வேண்டாம் என்று ஒதுக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பாடல்களிலே தெளிவாக, வெளிப்படையாக, புரியும்படியாக, விரிவாக புரியக்கூடிய சொற்களில் இவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை நாம் மிகவும் நுட்பமாக மேலும் ஆய்வு செய்வது நல்லது என்கின்ற அளவிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வரலாற்றின் ஒரு கட்டத்தில் நடைபெற்ற வழக்கமான நிகழ்வுகள் என்ற அளவில் மட்டுமே பார்த்து அவற்றில் உள்ள இலக்கிய நயங்களை சுவைப்பதுடன் நின்றுவிட முடியாது. ஏனென்றால் அதற்குள்ளே இந்த நிலைகளுக்குள்ளே ஆணும் பெண்ணும் அந்த அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற அந்த உறவுகளுக்கிடையே இருக்கின்ற அந்த நெகிழ்வுகளுடைய தன்மை, உறவுகளுடைய தன்மை, உணர்வுகளுடைய தன்மை ஆகியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் நின்றுவிட முடியாது. மாறாக வளர்ந்து கொண்டிருந்த, முன்னேறி கொண்டிருந்த, தங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த அந்த மனித இனம் உணவு உற்பத்தி முயற்சிகளிலும் விளைநிலங்களின் விரிவாக்கத்துக்குமான முனைப்புகளில் ஈடுபட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த முன்னேற்ற முயற்சிகளின் ஊடாக ஏற்பட்ட வாழ்முறை நெகிழ்வுகள் இவை. இந்த நெகிழ்வுகளுக்குள்ளேயே பிறழ்வுகளும் இருக்கின்றன, மாறுதல்களும் இருக்கின்றன, வளர்ச்சிகளும் இருக்கின்றன, முன்னேற்றங்களும் இருக்கின்றன. அந்த மனித இனம் எப்படி இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைத்தது என்ற உள்ளார்ந்த அடிப்படைகளை நாம் புறக்கணித்து விடக்கூடாது.
எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்நிலை பதிவுகளான பண்டைய பாடல்களில் இருந்து சமூக பொருளிய வரலாற்று பண்பாட்டு வளர்ச்சி நிலையின் பின்புலத்தில் இவற்றையெல்லாம் மதிப்பீடு செய்வது நமக்கு மேலும் பண்டைய மக்களுடைய வாழ்முறையினை தெளிவாக அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தரும். இந்த அடிப்படையிலே தான் நாம் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அடுத்து ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாமல் மானிடவியல் சமூகவியல், நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பேன், இலக்கியங்களை இலக்கணம் தெரிந்தால் மட்டும் போதாது, இலக்கியம் படித்தால் மட்டும் போதாது, சொற்களுக்கான பொருள் பார்த்தால் மட்டும் போதாது. இவற்றையெல்லாம் மானிடவியல், சமூகவியல், உளவியல், பொருளியல் என்கின்ற பல நோக்குகளில் நாம் பார்த்தால்தான் இந்த பாடலுடைய பொருள் நமக்கு புரியும். இல்லை என்றால் இந்த பாடலுடைய பொருளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இவற்றினுடைய அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த ஆண் பெண் என்கின்ற அந்த இருவருடைய அந்த உறவு முறைகள் வரையறுத்து காட்டப்பட்டிருக்கின்றன என்பதோடு அல்லாமல் கூட்டு வாழ்க்கை முறையில் உறுதி உறவினால் இயைபும் ஒப்புமையும் ஏற்பும் உரிமையும் கொண்டிருந்த இணையான வேறொரு அல்லது வேறொரு ஒன்றுக்கு மேற்பட்ட குழுவினரோடு தான் அவர்கள் தொடர்பு கொண்டிருக்க முடியும். அந்த நீங்க மானிடவியலிலும் சமூகவியலிலும் பார்த்தால் எப்படி குழு உறவு முறைகள் முதலில் அந்த குழுக்களுக்குள்ளேயே நிகழ்ந்தன. இன்னும் சொல்ல போனால் மிக தொடக்க காலத்தில் விலங்குகளை போன்று தாயும் மகனும் அல்லது தாயும் தந்தையும் மகளும் என்கின்ற அல்லது உடன் பிறந்தோர் இவர்களுக்குள்ளேயே உறவுகள் இருந்திருக்கின்றன. அதெல்லாம் மிக மிக பண்டைய காலம். அதற்கு அடுத்த காலகட்டத்தில் தான் இவர்கள் தங்களை தாய், தந்தை, மகன், உடன் பிறந்தோர் என்று பிரித்துக் கொண்டு ஒரு குழுவாக அவர்கள் மாறிக்கொள்ளுகிறார்கள். ஒரு ரத்த உறவு உள்ள குருக்களுக்குள்ளேயே தான் இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் ஆண்கள் அந்த குழுவைச் சேர்ந்த பெண்களோடு தொடர்பு கொள்ளலாம். திருமண முறை வருவதற்கு முன்பு இருந்த நிலைமைகள் இவையெல்லாம். அந்த நிலையில் அவர்கள் சந்திக்கின்ற அந்த சிக்கல் தான் இந்த பாடல்களிலே வெளிப்படுகின்றன. அடுத்த கட்ட அந்த நாகரிக வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி அல்லது அதில் ஒரு தேர்ச்சி ஏற்பட்ட பிறகுதான் சங்க பாடல்கள் பதிவாகின்றன. அந்த பாடல்களில் தான் நாம் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவை காலத்துக்கும் இடத்துக்கும் சூழலுக்கும் வளர்ச்சி நிலைகளுக்கும் ஏற்ப சில வரையறைகள் அவ்வப்பொழுது உருவாகி கொண்டே இருக்கின்றன. அந்த உறவு முறைகளிலே இருக்கின்ற அந்த நிலைகள் எத்தகைய நிலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் சங்க இலக்கியங்களில் நாம் நுணுகி ஆராய வேண்டும். ஏனென்றால் அன்றைய நிலையில் இருக்கின்ற அந்த நான் ஏற்கனவே கூறினேனே, நான் அந்த பாடல் வரிகள் பாடல் வரிகளை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன். அந்த பாடல் வரிகளை இப்ப சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் கழிந்துவிடும். ஆகவே அந்த அகம் 250வது பாடலிலும் நற்றினை 27வது பாடலிலும் வருகின்ற அந்த 2 பாடல்கள், அயலானான ஓர் ஆண் தேரில் வந்து ஆயத்தினருடன் விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் பேச முயன்றதையும் அவள் எதுவும் மறுமொழி கூறாமல் புறக்கணித்ததையும் கண்ட அளவிலேயே அலர் என்று பேசப்பட்ட நிலையை கடல் சார்ந்த சிறுவுடையில் காணலாம். அதே போல சோலையில் தோழியுடன் விளையாடி கொண்டிருந்தது என்று வேறு எதுவும் செய்யாத போதும், அப்படி செய்திருந்தால் அது பிறருக்கும் தெரிந்திருக்கும் என்ற போதும், ஏதோ நிகழ்ந்திருக்கலாம் என்ற அச்சத்திலேயே ஐயத்துடன் தன் மகளை பார்க்கும் அன்னையையும் நாம் அகப்பாடல்களிலே பார்க்கிறோம். அதுதான் நற்றினை 27. ஆகவே இவ்வளவு கட்டுப்பாடு என்னென்றால் அந்த குழு உறவு முறையில் பிறழ்வுகளுக்கான ஏற்பு கிடையவே கிடையாது. ஆகவே அவற்றை மீறித்தான் அந்த உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு வருகின்றன. ஆகவே இந்த காதல் உறவுகள் என்பது எப்படி இருந்தன என்பதற்கு நாம் பண்டை தமிழர் காதல் உறவு முறைகளை நாம் ஒரு 4 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். ஏனென்றால் இவற்றை வைத்துக்கொண்டு நாம் அன்றைய காதல் எப்படி இருந்தது என்று சங்க பாடல்களிலே நாம் பகுத்து பார்ப்பதற்கான ஒரு சூழல் நமக்கு உருவாகும். குருதி உறவினால் இயைபும் ஒப்புமையும் ஏற்பும் உரிமையும் கொண்டிருந்த குழு குடிகளைச் சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே நிகழ்ந்த இயல்பான தொடர்புகள், காதல் தொடர்புகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இவற்றுக்கு எதிர்ப்போ மறுப்போ தடையோ இவ்வகையிலும் எழவில்லை. ஏனென்றால் அந்த குழு வாழ்முறையில் அந்த வாழ்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆண் பெண் உறவு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இரண்டாவது, குழு அந்த குடி என்றால் அந்த குழு என்றும் சொல்லலாம், குடி என்றும் சொல்லலாம், அல்லது இனம் என்று சொல்லலாம். அந்த குழு குடியினரில் ஏற்பட்ட பிளவு அல்லது வளர்ச்சி நிலை வேறுபாடுகளை அடுத்து குருதி உறவு இருந்த போதிலும் வேறுபட்ட வளர்ச்சி நிலையில் இருந்த பெண்ணிற்கும் ஆடவருக்கும் ஏற்பட்டிருந்த காதல் அல்லது உடல் வகை தொடர்புகள், இவற்றில் சில ஏற்கப்பட்டன, சில வளர்ச்சி முரண்களால் மறுக்கப்பட்டன. இவற்றைத்தான் நாம்
குறிஞ்சி பாடலில் இருக்கின்ற பொழுது அதை அடுத்து விரிவாக பார்க்கலாம். எப்படி இந்த வேறுபாடு எப்படி இருந்தது என்பதை நாம் அடுத்து பார்க்கலாம். மூன்றாவது, ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையிலேயே இருந்த போதிலும் குருதி உறவினால் இயைபும் ஒப்புமையும் உரிமையும் இல்லாத வேறுபட்ட குடியினைச் சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்பட்ட தொடர்புகள். அதாவது குருதி உறவு இல்லாத இரண்டு வேறு குழுவினருடைய ஆண் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உறவுகள் இவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூட சொல்லிவிடலாம். நான்காவதாக, குருதி உறவு முறையில் இயைபு இருந்தும் உரிமை இருந்தும் அந்த உறவுக்கு மேலாக அந்த உறவுக்கு வெளியே எந்த வகையான இணைவும் இல்லாத நிலையில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற இந்த காதல் உறவு இவை அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக இந்த 4 வகை போக்குகள் நமக்கு பண்டைய பாடல்களிலே பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் நாம் முதலில் இயைபு கொண்ட குடியினரின் இணக்கமான காதல் தொடர்புகள், அந்த முதல் சொன்னேனே, ஒரே குழுவை சார்ந்த அல்லது குருதி உறவு கொண்ட அந்த குழுக்களை சார்ந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற அந்த காதல் உறவுகள், இயைபு கொண்ட குடியினரின் இணக்கமான காதல் தொடர்புகள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது இந்த நிலையில் நீங்கள் ஒப்பீடுக்காக நான் சொல்லுகிறேன், இதை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. இன்றைய ஜாதிகள் போன்று அது கூட ஜாதிகளை கூட ஏதோ அந்த அன்றைய காலத்தினுடைய இனக்குழுவினுடைய தொடர்ச்சி என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த ஆய்வுக்குள் நான் இப்பொழுது செல்ல விரும்பவில்லை, அது தனி ஆய்வு. இருந்தாலும் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட குழுக்குள்ளே இருக்கின்ற அந்த குடியினருக்குள் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற அந்த காதல் உறவுகள், உறுதியுறவின் அடிப்படையில் உரிமை கொண்டிருந்த குடிகளை சார்ந்த பெண்ணிற்கும் ஆடவருக்கும் இடையே நிகழ்ந்த இயற்கையான இயல்பான தொடர்புகள் எப்போதுமே பெற்றோர் உற்றோர் என எவராலும் எதிர்ப்புக்கும் மறுப்புக்கும் தடைக்கும் உள்ளாகவில்லை. ஏனெனில் அத்தகைய காதல் அல்லது உடல் உறவுகள் அவர்களுடைய குழுக்களினுடைய ஒழுகலாறுகளுக்கு எவ்வகையிலும் மாறுபட்டு அமைந்திருக்கவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையான ஒரு கட்டம். இதிலே அந்த குறிஞ்சி திணையிலே இருக்கின்ற அந்த தடையில்லாத அந்த காதல் எப்படி ஏற்கப்படுகின்றது என்பதை பற்றி பல பாடல்கள் இருக்கின்றன. குறுந்தொகை 225, குறுந்தொகை 371, குறுந்தொகை 51 ஆகிய பாடல்களிலே அத்தகைய அந்த போக்குகள் காணப்படுகின்றன. அந்த பாடல் வரிகளை நான் சொல்லிச் செல்லவில்லை, ஏனென்றால் அது மீண்டும் திணைப்படி உண்ணும் பெருங்கல் நாட கலைமயிர் கலாவந்தன்ன இவள் ஒளிமன் கூந்தல் உரியவாள் நினக்கே என்றே சொல்லுகின்ற அளவிற்கு உரிமை உடையதாக அது இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நீதிநிலத்திலே இருக்கின்ற இயல்பு கொண்ட அந்த குழுவினை சார்ந்த அந்த ஆண்கள் பெண்கள் எத்தனை எதிர்ப்பையும் பெறவில்லை என்பதை காட்டுவதற்காக குறுந்தொகை 299, குறுந்தொகை 248 துறைவனை பெரிய கூறியாய் அறிந்தனடே என்று அந்த வரிகள் வருகின்றன. அதே போல பூக்கமிழ் புதும்பற் சேர்க்கும் துறைவனோடு யாத்தென்று நட்பே அவிழ்தற்கு அரிது அது முடிந்து அமைந்தன்று என்று நெய்தலிடத்திலே இயைபு கொண்ட குழுவை சார்ந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்ற உறவுகள் எதிர்ப்பை பெறவில்லை என்பது நமக்கு காட்டப்படுகின்றது. அடுத்து இளமை முதலே தலைவர் அவர்கள் கூட இந்த ஒரு எடுத்துக்காட்டினை அவர்கள் கூறினார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன எடுத்துக்காட்டு வேறு, இந்த எடுத்துக்காட்டு வேறு. இதிலே அந்த கடலாடு மகளிர் காணல் இழைத்த சிறுவனை புணர்ந்த நட்பே தோழி, அந்த சிறு வயதிலிருந்தே ஏற்பட்ட நட்பினுடைய தொடர்ச்சி இது என்று சொல்லுகின்ற அந்த வரிகள் குறுந்தொகை 326 இருக்கின்றது. ஓரை மகளிர் அஞ்சி ஈர்ஞான்று கடலில் பறிக்கும் துறைவனோடு ஒரு நாள் நக்குவினை ஆடலும் கடிந்தன்று ஐதே கம்ம மெய்தோய் நட்பே என்ற வகையில் இளமை முதலே இனிது பழகி விளையாடிய அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு காதலாக மலர்கிறது என்பதையும் இந்த பாடல் வரிகள் நமக்கு காட்டுகின்றன. அடுத்து முல்லை நிலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த முல்லை நிலத்தினர் கூட வாரார் வாழி தோழி வருவும் இன்னுரல் இளமுலை எமுங்க இன்னா வைப்பின் கரண் இறந்தோரே என்று குறுந்தொகை 314 பாடல் சொல்லுகிறது. அந்த பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி ஏக்கம் கொள்கின்றனரே என்று ஏமாற்றம் அடையவில்லை என்கின்ற அந்த பாடல் வரியை, இந்த பிரிவை சொல்லுகின்ற பாடல்களிலே கூட 2 வகையான பாடல்கள் இருக்கின்றன. ஒன்று
அவன் வருவானா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்ற பாடல். இன்னொன்று எப்போது வருவான் என்று ஏக்கத்துடன் காத்திருக்கின்ற பாடல். இந்த ஏக்கத்திற்கும் அந்த ஏக்கத்திற்கும் இருக்கின்ற வேறுபாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே அவன் வருவானா, சென்றான், அவன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று கூட தெரியாது, ஏதோ மலைநாட்டைச் சேர்ந்தவன், யானையினை துரத்தி கொண்டு வில்லோடு வந்தான், அவனை விரும்பி உறவு கொண்டார்கள், அவன் மீண்டும் எப்பொழுது வருவானோ என்று எதிர்பார்த்து காத்திருப்பது ஒன்று. இன்னொன்று அவன் இன்னார்தான் என்று தெரிந்து கொள்கின்ற அந்த காதல். ஆகவே அந்த முல்லை மகளிர் பொருளுக்காக பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி இயக்கம் கொள்கின்றன என்று எப்பொழுது வருவான் என்கின்ற இயக்கம் இருந்திருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் அடையக்கூடிய இயக்கமாக அது இருக்கவில்லை என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆகவே இரண்டுக்கும் இருக்கின்ற அந்த சிக்கல்கள் வேறு என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து மருதநலத்திலே இருக்கின்ற நிலையை பார்த்தால், உடைமை நிலை வலுப்பட்டு மனமுறைமைகள் அறிமுகமான அந்த மருதநலத்தில் கூட ஒத்த குடியினராக இருந்தபோது காதல் உறவுகள் மறுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்பொழுது அந்த காதல் உறவுகள் மறுக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த மருதநிலத்திலே இருக்கின்ற காதலை நாம் மிக மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டும். தீதியில் நிலைமை முயங்குகம் பலவே என்று ஒரு மருத தலைவி தன் காதலுக்கு அல்லது அன்புக்கு தீமை வைப்பதான நிலை இல்லை என்பதனை தெளிவாக உறுதிப்படுத்துகிறான். ஆனாலும் கூட அங்கே அந்த திருமணம் முறை நடைமுறைக்கு வந்து அந்த தலைவன், மருதநல தலைவன், தன்னுடைய தலைவியாகிய மனைவியை இல்லத்துக்குள்ளேயே வைத்திருப்பதும், அவன் திருமண முறை நடைமுறைக்கு வராத பகுதியினரை சேர்ந்த பெண்களோடு அவன் தொடர்பு கொண்டு காதல் புரிவதும் மருத பாடல்களிலே வருகின்றன. அவை நாம் விரிவாக அந்த பரத்தையரை பற்றியான அந்த பொழிவில் நாம் விரிவாக அதை பார்க்கலாம். மன உறவுகளுக்கு அப்பாலும் முந்தைய உறவுகளின் தொடர்ச்சியாக அந்த ஒத்த குடியினருக்குள்ளே இருந்த அந்த ஆண் பெண் தொடர்புகள் சில எச்சங்களாக நீடித்திருந்தன. அவற்றைத்தான் அந்த பரத்தையர் ஒழுக்கங்கள் நமக்கு காட்டுகின்றன என்று நாம் பார்த்தோம். ஆகவே இதுபோல அந்த காலகட்டத்தில் 4 வகை நிலங்களிலும் குழுக்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான தடைகளும் ஏற்படவில்லை என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு இயல்பாக காட்டுகின்றன. அதே போலவே அடுத்து அந்த வளர்ச்சி விலை வாழ்வாட்டிலும் வளர்ந்த காதல். நாம் அடுத்த கட்டத்தை பார்ப்போம். 4 வகையாக நாம் பகுத்து பார்த்தோம். அடுத்த கட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த குடியினரில் ஏற்பட்ட பிளவு அல்லது வளர்ச்சி நிலை பல வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுகிறது என்று பார்த்தோம். அதாவது ஒரே குழுவை சேர்ந்தவர்கள் தான், ஆனால் அவர்கள் வளர்ச்சி நிலையில் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள். ஒன்று உற்பத்திக்கு வந்தவர்களாக இருப்பார்கள், இன்னொருவர் உற்பத்தி நிலைக்கு வராத வேடர்களாக இருந்திருப்பார்கள். அந்த வேடர் நிலைக்கு இருந்த அதே குழுவை சேர்ந்த அந்த ஆணுக்கும் உற்பத்தி நிலைக்கு வந்துவிட்ட அந்த பெண்ணிற்கும் இடையே ஏற்பட்ட அந்த காதல் வேறுபாடுகள் எப்படி பார்க்கப்பட்டன என்பதற்கும் பல பாடல்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. நெய்தல் நிலத்தை சார்ந்த அவனாக தலைவன் தேரில் வந்து செல்வோனாகவும் பல பாடல்களிலே காட்டப்படுகின்றான். அந்த குறுந்தொகை 227 பாடலிலே வருகின்ற ஒரு எடுத்துக்காட்டை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். நெய்தல் தலைவிக்கு தேரில் வந்த தலைவனுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்புகளுக்கு எதிர்ப்பு இருந்ததாகவோ அல்லது அலர் பேசப்பட்டதாகவோ தெரியவில்லை. இங்கு தலைவியும் தலைவனும் உறுதி உறவுள்ள ஒத்த குடியினராக இருக்க வாய்ப்புகள் மிகுதி. தலைவன் நெய்தல் நிலத்தை சார்ந்த குடியினரின் வழிமுறையில் வந்தவனாகத்தான் இருக்க வேண்டும். பின்னர் கடல் பகுதிகளை அடுத்து அமைந்திருந்த நிலங்களில் உற்பத்தியினை மேற்கொண்டோ அல்லது வணிகத்தின் வழியோ அவன் செல்வங்களை ஈட்டி தேரில் வருவோனாக அவன் முன்னேறி இருக்கலாம். அதைத்தான் குறுந்தொகையில் 227வது பாடல் காட்டுகிறது. பூன்மழை தன்ன கொளஞ்சூட்டு நேமி வான்முகம் என்று அந்த வரிகள் செல்கின்றன. கூளை நெய்தலும் உடைத்து இவன் தேரோன் போகிய காணலானே. தேரிலே வந்தவனாக இருந்தாலும் கூட அந்த காதல் அலருக்கு உள்ளாகவில்லை. அதற்கு அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு அலர் பேசுவதுதான். அலர் பேசப்பட்டால் அப்பொழுது அந்த காதல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பொருள், அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத உறவு என்று பொருள். அலர் பேசாவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று பொருள். அடுத்து அந்த தேரில் செல்லும் சேர்ப்பன் பற்றி கூறுவது குறிப்பிடத்தக்கது. இங்கு கடல் துறையைச் சார்ந்த சேர்ப்பன் தான் வளர்ச்சி அடைந்து தேரேறி செல்கின்ற நிலைக்கு மாறியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். குறுந்தொகை 228, குறுந்தொகை 205 ஆகிய பாடல் வரிகளும் இதையெல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. அதே போல ஒரு பசுவை மட்டும் வைத்துக் கொண்டு அதில் கிடைக்கும் வருவாயில் வாழ்ந்தவன் தலைவியை மணந்து கொண்ட பின்னர் வளமான வாழ்வு பெறுகிறான். ஏனென்றால் குறுந்தொகை 295வது பாடலாக இருக்கின்ற இது
குறிக்கத்தக்க பாடலாகும். இங்கு தலைவன் முல்லை நலத்தை சார்ந்த மெய்ப்பனாக காட்டப்படுகிறான். தலைவி வளமான மருத நலத்தை சார்ந்தவளாக காணப்படுகின்றாள். இருப்பினும் கூட அவன் ஒரு பசுவை மட்டும் வைத்துக் கொண்டு அவன் இருந்தவன் இந்த தலைவியை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை பெறுகிறான் என்று அந்த பாடல் வரிகள் சொல்லுகின்றன. ஓர் ஆண் வல்சிக் சீரில் வாழ்க்கை பெருநல குறுமகள் வந்தன இனி விழவு ஆயிற்று என்னும் இவ்வூரே என்று அந்த பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. அந்த செல்வமான அவளை அவன் திருமணம் செய்து கொண்ட பொழுது அவன் பலமானவனாக மாறிவிட்டான் என்று இந்த பாடலிலே நமக்கு காட்டப்படுகின்ற கருத்து என்னவென்றால், ஒரே குழுவைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வெவ்வேறு படிநிலைகளில் இருந்தார்கள் என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. அதாவது பசுவை வேறு இவன் முல்லை நலத்தைச் சேர்ந்தவன், அவளோ மருத நலத்தைச் சேர்ந்தவள். இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. இந்த தொடர்பு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இருந்தது என்பதை இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. இதுபோல தலைவன் வேட்டை நிலையில் இருக்கும் மலைநாடன் தலைவி நிலைவாக தெரியவில்லை என்றாலும் அவள் திணை உற்பத்திக்கு வந்துவிட்டவளாகவே காணப்படுகிறாள். இருப்பினும் தாய் அவளை வரவேற்று மகளின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாள். குறுந்தொகை 83வது பாடலிலே அரும்பெறல் அமிழ்தம் ஆர்பதமாக பெரும்பெயர் உலகம் பெரியரோ அன்னை தம்மில் தமது உண்டன்ன சினைதொரும் தீம் பழம் தூங்கும் பழவின் ஓங்குமலை நாடனை வரும் என்றோலே என்ற ஒரு விருப்பத்தை மகளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ஏனென்றால் அவன் ஒரே இனத்தை அவர்கள் சேர்ந்தவர்கள், இருந்தாலும் வேறு வேறு நிலைகளில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். நெய்தல் மருதம் முல்லை குறிஞ்சி போன்ற வெவ்வேறு நிலங்களில் வாழ்ந்த இவர்கள் அனைவரும் வேறு வேறு வளர்ச்சி நிலைகளை சார்ந்தோராக இருப்பினும் இணைதற்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஏனெனில் இணைந்த இவர்கள் குருதி உறவினால் இயைபு கொண்ட குடிகளை சார்ந்தோராகவே இருந்திருக்க முடிகிறது. ஆகவேதான் இதை அந்தைய சமூகம் அன்றைய அந்த குழு உறவுகள் ஏற்றுக்கொள்கின்றன. இவற்றை நாம் பார்க்கலாம். இன்னொன்று, அந்த உடைமை நிலையினால் உடைந்த காதல் தொடர்புகள். அந்த உடைமை வந்த பிறகு, அந்த மாற்றம் வந்த பிறகு, அவர்களிடம் பிளவு ஏற்பட்ட பிறகு ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாலும் அவர்களிடம் பிளவு ஏற்பட்ட பிறகு எப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை அடுத்த பாடல் வரிகள் ஒன்று நமக்கு தெளிவாக வலியுறுத்தி காட்டுகின்றது. வளமிக்க மருத நலத்தில் ஏற்பட்ட வேறு சில மாறுதல்களையும் இங்கு புறக்கணித்து விட முடியாது. ஓரீர் வாழினும் ஓர் ஊர் வாழினும் சேரி வாரார் சேரி வரினும் ஆரமுயங்கார் ஏதிலாளர் ஏதிலாளர் சுடலை போல காணா கழிவ மண்ணே நானட்டு நல்லறிவு இழந்த காமம் வில் உமிர் கணையின் சென்று சேன் படவே. குறுந்தொகை 231வது பாடல். இந்த உடைமை வேறுபாடு அதிலே காட்டப்படுகின்றது. ஒரே குடையினராக இருப்பினும் உறவு கொள்வதற்கான உரிமையில் இருந்தும் உடைமை பெற்றுவிட்ட மருதத் தலைவன் மன உறவு முறைமைகளில் கட்டுப்பாடுகளினால் உடைமை கொண்டிராத பெண்ணிடம் ஒரு வேற்றாளன் போல ஏதிலாளன் போலவே நடந்து கொள்கிறான் என்று இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த உடைமையற்ற பெண்ணிடம் ஏற்பட்ட அந்த காதல் தொடர்பு ஏற்றுக்கொள்ளப்படாததால் தான் அவன் உடைமையுள்ள அந்த பெண்ணோடு காதல் திருமணம் புரிந்து கொண்டானா என்கின்ற அந்த ஐயமும் அதில் வருகின்றது. இவையெல்லாம் நுணுகி பார்க்க வேண்டியவை. வேறு பாடல்களிலே எங்காவது இது போன்ற வரிகள் வருகின்றனவா என்பதையும் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட அந்த சேரியிலே இருக்கின்ற சேரி என்பது உடைமையற்றவர்கள் இருக்கின்ற பகுதி, இன்றைய நிலையில் இருக்கின்ற சேரி அல்லது. அந்த அன்று சேரி என்பது ஒரு குடியிருப்பு என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஓரீர் வாழனும் என்னுடைய சேரி வாரார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த சேரி வேறு அந்த சேரி வேறு, இரண்டும் சேரிதான். ஆனால் அந்த சேரி வரினும் ஆரமுயங்கார் என்கின்ற அந்த ஏதிலாளன் போல் யார் வேறுபட்டவனைப் போல காட்டப்படுகின்றனவே என்கின்ற அந்த ஒரு நிலை காட்டப்படுகின்றது. அடுத்து, ஒரே வளர்ச்சி நிலையிலும் ஒன்றாத ஆண் பெண் உணர்வுகள். ஒரே நிலையைச் சேர்ந்தவர்கள்தான், ஆனாலும் அந்த குழு மாறுபாடுகளால் அவர்களால் ஒன்றி போக முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிலையிலேயே இருந்த போதிலும் குருதி உறவினால் இயைபும் ஒப்புமையும் உரிமையும் இல்லாத போது வேறுபட்ட குடியினரை சார்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டான காதல் அல்லது உடல் உறவு தொடர்புகள் பெரும்பாலும் அவர்கள் சார்ந்த குடியினரால் ஒப்புக்கொள்ளப்படவில்லை என்றே தெரிகிறது. வளர்ச்சி நிலை ஒன்றுதான், ஆணுடைய வளர்ச்சி நிலையும் ஒன்றுதான், பெண்ணுடைய வளர்ச்சி நிலையும் ஒன்றுதான். இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் வேறு வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள், வேறு வேறு குழுவைச் சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் ஏற்பினை பெறவில்லை. இது தொடர்பாக குறுந்தொகை 333வது பாடலும் 360 போன்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு பல தகவல்களை தருகின்றன.
இன்னொரு பாடல், ஒரு அயலாரை போல் வந்து முயங்கியதால் அலறி எழுந்தது, தாயினால் காவலில் வைக்கப்பட்ட தலைவி நெய்தல் நடத்தினள். அயலாரை போல என்ற குறிப்பு தலைவன் அயலார் இல்லை என்பதையே உறுதிப்படுத்துகிறது. அது அயலாரை போல என்று சொல்கிறார். அந்த அவனும் நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவன் தான், இவளும் நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவள் தான், இரண்டும் ஒரே நிலையில் தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவன் ஒரு அயலாரை போல வந்துதான் செல்ல வேண்டி இருக்கிறது. அவருடைய காதல் தொடர்புகள் அப்படித்தான் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த குழுவினால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில் காரணமாக என்று இந்த பாடல் வரிகள் நமக்கு காட்டுகின்றன. இந்த கலப்பு காதல் என்பது எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாததாகவே என்று இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த காதல் உறவுகளிலே வெவ்வேறு வகையான கட்டம். ஒன்று, ஒரு குழுக்குள்ளேயே இருக்கின்ற, ஒரு நிலையிலேயே இருக்கின்ற ஒரே உற்பத்தி நிலை அல்லது வேட்டை நிலை, ஒரே நிலையிலேயே இருக்கின்ற அந்த காதல் உறவுகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இன்னொன்று, அந்த உற்பத்தி நிலை அல்லது வளர்ச்சி நிலையில் வேறுபட்ட பிறகு ஒரே குழுவாக இருந்தாலும் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது. இன்னொன்று, மூன்றாவது, நாம் 4 வகை பார்த்தோம். இன்னொன்று, நிலை வேறாக இருந்தாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், மன்னிக்கவும், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது. அவர்கள் ஒரே குடியினராக இருந்தாலும் கூட அவர்களுடைய காதல் உறவுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அந்த ஏற்றத்தாழ்வு. இது 2வது. 3வது தான், வேறு குடியினராக இருந்தால் அவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது. வேற்று குடியினராக இருந்து அவர்கள் ஒரே வளர்ச்சி நிலையில் இருந்தாலும் கூட, இருவரும் உற்பத்தி நிலைக்கு வந்துவிட்டாலும் கூட வேறு குடியினராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற அந்த 4 நிலைகள். இந்த 4 நிலைகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது அன்றைய காதல் உறவை எல்லாம் இவற்றுள்ளாம் அடக்கி விடலாம். இதில் எதற்குள் எது வருகிறது என்று நாம் அடக்கிக் கொள்ளலாம். இந்த அடக்கிக் கொள்வதை வைத்துக் கொண்டுதான் நாம் எப்படி அன்றைய உறவு முறைகள் வளர்ந்தன, எப்படி அவர்கள் அதையும் மீறி அவர்கள் தொடர்பு வைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் அன்றைய காதல் எப்படி அந்த சமூகத்தால் எதிர்கொள்ளப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த காதல் நாம் பொதுவாக அந்த சங்க காதல் என்று எடுத்துக்கொண்டு, சங்க காதல் எல்லாமே ஒரு காதல் வாழ்க்கை தான் அன்று நிலவி இருந்தது என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த நிலை இல்லை. ஒவ்வொரு நிலையிலும் அந்த வேறுபட்ட நிலைகள் அங்கு இருந்திருக்கின்றன. வளர்ச்சி நிலை ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த வளர்ச்சியினால் மட்டும் இன்று இருக்கின்றவர்கள்தான் 2 கோடிகளை சேர்த்திருக்கின்ற ஒரு ஆணுடைய குடும்பமும் பெண்ணினுடைய குடும்பமும் வேறு ஜாதியினராக இருந்தால் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுபோல்தான் அன்று ஒரு குழுவினர் வேறொரு கட்ட வளர்ச்சி நிலைக்கு வந்தாலும் கூட அவர்கள் வேறு வேறு குடியினரை சேர்ந்தவர்களாக இருந்தால், அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுதான் இங்கு நாம் காண வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு உண்மையாகும். இவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த காதல் உறவுகளை இந்த 4 வகைப்பட்ட அளவுகோல்களுக்குள் வைத்து நாம் எப்படி இன்னும் வகைப்படுத்த முடியும்? இவையெல்லாம் நான் பொதுவாக ஏற்படுத்தி கொண்ட வகை. இந்த வகைப்பாடுகளுக்குள்ளேயே இன்னும் வேறுபாடுகள் பல இருக்கலாம், இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கலாம், இன்னும் சில உள்ளார்ந்த அந்த போக்குகள் இருக்கலாம். இவற்றையெல்லாம் நாம் இன்னும் தெளிவாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இவை ஒரு அடிப்படையான தகவல்களை நான் சொல்லியிருக்கின்றேன். என்றால் காலம் கருதி இதோடு இன்று நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வகையில் நாம் இன்னும் 2 இதில் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றன. அந்த காதல் உறவுகள் எல்லாம் எப்படி கேக்குதுங்களா? கேக்குது. திடீர்னு ஏதோ சின்ன சிக்கல் நடையில தடை வந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதான் கேட்டுட்டேன். இல்ல கேக்குது. இந்த நிலையில் நாம் மேலும் இந்த காதல் தொடர்புகள் எப்படி அடுத்த கட்டத்தை அடைந்தன என்றால், ஒவ்வொரு கட்டமும் எதிர்ப்பை மீறி திரும்ப திரும்ப நாம் சொல்லுவது போல, இந்த யாயும் யாராக ஏறோ எந்தையும் எந்தையும் எம்முறைகள் என்று சொல்லுவது போல, அவர்கள் தந்தை யார் என்று தெரியாது, தாய் என்று யார் என்று தெரியாது, இவர்களுக்கும் ஒருவர் அறிமுகம் இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் காதல் உறவு கொள்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தந்தையும் தாயும் யார் என்று தெரியாது என்றால் என்ன பொருள் அதற்கு? அவர்கள் வேறு வேறு குலத்தை சார்ந்தவர்கள். இந்த வேறு வேறு குழுவை சார்ந்தவர்கள் உறவு கொண்டு அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கின்ற செம்புள பயனீர் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பதிலே தோல்வி காட்டப்படவில்லை, ஒரு இயக்கம் காட்டப்படவில்லை, எதிர்பார்ப்பு காட்டப்படவில்லை. அங்கு அந்த காதல் வெற்றி பெற்றதுதான் காட்டப்படுகிறது. அந்த காதல் வெற்றி பெற்றதை காட்டப்படுகின்ற பொழுது அதே சமுதாயம் அந்த காதல் உறவுகளை ஏற்றுக்கொள்வதை நாம் காண்போம். நெய்தல் நிலத்திலே கூட முல்லை நிலத்திலே கூட நாம்
அதையே நான் எடுத்துக்காட்டி இருக்கிறேன் முன்னரே. ஆட்டு இனம் மாட்டு இனம் என்று வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் காதல் கொள்கின்ற பொழுது அவர்களுக்குள் ஆட்டு இனம் வேறு, மாட்டு இனம் வேறு, எருமை இனம் வேறு முல்லை குணத்திலே இருந்தாலும் கூட அந்த மாற்று இனத்தோடு அவர்கள் காதலுறவு சொல்லுகின்ற பொழுது ஒரு தாய் அந்த ஊர் மக்களிடம் வந்து பேசி இந்த காதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். அந்த குழுவினரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது நன்மையில் முடிந்தது என்று ஒரு பாடல் கலித்தொகையிலே வருகின்றது. அதே போல இந்த எதிர்ப்புகளுக்கு இடையிலும் நான் பலமுறை சொல்லியது போல, ஏனென்றால் இதெல்லாம் அங்கங்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த தலைப்புக்கு ஏற்றபடி மீண்டும் அதை சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஒரு இல்லத்திற்குள் ஒரு பெண் வருகிறாள், ஒரு பெண் இருக்கிறாள், தாயும் உடன் இருக்கிறாள். சொல்லுங்க. ஆண்மகன் அங்கு வருகிறான், ஒரு ஆண்மகன் அங்கு வருகிறான், சேர்ந்தவனாக இருக்கிறான் என்பதை தலையிலே சூடிய மலரை வைத்துக் கொண்டு அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் தலைவியை பார்த்து நல்லை நீ என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறாள். ஆனால் அதே வேளையில் வேறொருவன் வருகின்ற பொழுது, வேறு இனத்தைச் சேர்ந்தவன் வருகின்ற பொழுது இரவு முழுவதும் அவர்களுக்குள் தொடர்பு ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தில் காவல் காக்கிறாள். இது போல பல பாடல்கள் வருகின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் வகைப்படுத்தி இன்னும் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை நாம் அடுத்து வருகின்ற அந்த பொழிவுகளிலே வெவ்வேறு தலைப்புகளிலே நாம் காணலாம். இப்பொழுது காலம் கருதி நான் இத்தோடு நிறைவு செய்கின்றேன். இது குறித்த ஐயங்கள் இருப்பின் இவற்றை நாம் விளக்குவதற்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆய்வாளருடைய பார்வையாளருடைய நான் கருத்துக்களை நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி தோழர். எனக்கு என்ன ஒரு ஐயம்னா தோழர், இப்ப வந்து சங்க இலக்கிய பாடல்கள்ல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா காதல் பாடல்கள் தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தை போலவே அன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகமும் இருந்திருக்க வேண்டும். அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம அதுல பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா காதல் இருக்குது, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஈர்ச்சரிப்பு இருக்கு, ஈர்ச்சரிப்புக்கு பிறகு உடன்போக்கு இருக்கு. அந்த உடன்போக்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நொதுமலர் வரவு அப்படின்னு இருக்கும். நொதுமலர் வரவு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா தலைவி காதலிச்சவன் அல்லாத வேற யாராவது பொண்ணு கேட்டு வந்துருவாங்க. பொண்ணு கேட்டு வந்தோன்னு இந்த பெண் வந்து உடன்போக்கு நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்ப அதுல இவர் வாசுபமாணிக்கம் வந்து தமிழ் காதல்ல குறிப்பிடுறாரு, வந்துட்டு சாதாரண மக்கள் நார்மலா வந்து திருமணமாகி இல்லறத்துல ஈடுபடக்கூடிய அந்த பாடல்களை பத்தி சங்க இலக்கியம் பதிவு பண்ணல. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல பெரும்பகுதி பாத்தீங்கன்னா 100% விழுக்காடு அந்த தலைவனும் தலைவியும் காதலிச்சு அந்த காதல் கை கூடுற வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய இல்வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத காட்டுறது கிடையாது. அப்போ சங்க காலத்துல வந்து இயல்பாக ஒரு நல்ல மன வாழ்க்கை, அதாவது முறையா பார்த்து பெண் கேட்டு பெண் திருமணம் நடந்து இல்வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த சமூகத்தை வந்து அதிகமா இதுல வந்து பதிவு பண்ணல. இதுல வந்து 90 விழுக்காடு பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து முரணாக இருக்கக்கூடிய அந்த செய்திகள் தான் இதுல பதிவாகி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வினாவா இருக்குங்க தோழர். இன்னொரு இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க இந்த மீனவர்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மீன்பிடி தொழில் தெரியாதவனா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நான் பார்க்கும்போது இது எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இப்ப வந்து வணிகம்ங்கிறது வந்துருது. இப்ப வந்து மீனவர்கள் இருக்காங்க, நெய்தல் நில மக்கள் இருக்காங்க, நெய்தல் நில மக்களை சார்ந்துதான் இந்த வணிகம் இருக்குது. மருத நிலத்துல வாழ்றவங்களா இருக்கட்டும், குறிஞ்சி நிலத்துல இருக்கவங்க, இல்ல முல்லை நிலமோ இல்ல மருத நிலமாவே இருக்கட்டுமே, அவங்க எவ்வளவுதான் செல்வ பெருங்குடிகளாக இருந்தாலும் கூட அந்த மரக்கலனை இயக்கக்கூடியவனாக யார் இருக்கான் அப்படின்னு சொன்னா அங்க மீனவன் தான் இருக்கான். அப்போ மீனவர்கள் வந்து ஒரு சாரார் வந்து மீன்பிடி தொழில இருக்கும் பொழுது, இந்த வணிகம்னு வரும் பொழுது ஒரு சாரார் மீக்காமன்களாக மாறி இருக்கலாம். அப்போ அவன் வந்து திரும்ப வந்து அந்த மீனவ பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தந்தை அந்த பெண்ணை கொடுக்க கூட மறுத்திருக்கலாமோ அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா மீக்காமனா இருக்கக்கூடியவன் நல்ல செல்வந்தனாக தான் எடுத்திருக்க முடியும். ஏன்னா ஒரு நாட்டுல இருந்து அயல் நாடுகளுக்கு எல்லாம் வந்து இப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து வணிகர்கள் வந்து அந்த படகை ஓட்ட தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ மீக்காமன்கள் தான் அந்த படகை இயக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க செல்வ பெருங்குடிகளாக மாறும் பொழுது அங்க பொருளாதார நிலையில ஏற்ற தாழ்வுகள் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து மீனவ குடியை இரண்டாக பிளவுபட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல நீங்க சொன்ன மாதிரியே அந்த இனக்குழுவால மட்டுமே வந்து அந்த காதல் மறுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள நிறைய பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த
பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அதுல மிக முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்கு அப்படிங்கறத சங்க இலக்கிய பாடல்கள் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தேன்மயக்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவர் கீழ் மானுண்டு எஞ்சிய கல்லுளி நீரே, இதுல பாத்தீங்கன்னா பெண் நல்ல செல்வக்குடியில பிறந்தவளா இருக்கா. அவன் வறுமையா இருக்கிறத தான் இந்த பாடல்ல அப்படி குறிப்பிடுறாங்கன்னு பாக்குறேன். இப்ப அவர் நாட்டுல இருக்கக்கூடிய எனக்கு அந்த சின்ன அந்த நீர் கலங்கிய நீராக இருந்தா கூட அது எனக்கு தேன் போலதான் அப்படின்னு அந்த பெண் சொல்றான்னா, கண்டிப்பா அவனுடைய அவங்க அப்பா வீட்டுல இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வ வளம் அங்க இல்ல அப்படிங்கிறது தான் அந்த பாடல்லையும் தெரியுது. அதே போல நற்றிணையில ஒரு பாடல்ல வருது, கொண்ட கொழுனன் குடி வரன் உற்றன கொடுத்த தாதை கொழுஞ்சோறு உள்ளாள் அப்படின்னு சொல்லிட்டு, திருமணத்துக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை அங்க வறுமையிட்டு இருக்கும் பொழுது தந்தை வீட்டுல இருந்து கொடுக்கக்கூடியதை கூட அவ ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இல்ல, அவ்வளவு சுய கௌரவத்தோட வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறான்னு காட்டுறாங்க. அப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வுங்கிறது, நீங்க வன்புலம் மென்புலம்னு சொன்னீங்க, அந்த சமூகம் சங்க இலக்கிய சமூகம்ங்கிறது தனியுடைமை சமுதாயம், அது பொது உடைமை சமுதாயம் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது தனியுடைமை சமுதாயம் அங்க வந்துருது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அங்க பொருளாதார ஏற்ற இறக்கமும் அந்த காதல் வாழ்க்கையில பெரும் பங்கு அழிச்சிருக்கணும், பெரும்பங்கு எடுத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு. தோழர், உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. உண்மையிலேயே மிக தெளிவான நீங்க இப்ப சொன்னீங்க. பாடல்கள்ல 90 விழுக்காடு அந்த காதலை பத்தி தான் சொல்றாங்களே தவிர சேர்ந்த வரைக்கும் கூட எங்கேயுமே இல்லை. நீங்க சினிமாக்கள்ல கூட இன்னைக்கு திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் கூட பாத்தீங்கன்னா அந்த காதலனும் காதலும் சேர்ந்து விடுவார்கள். ஆனால் சங்க இலக்கியத்தில் சேர்ந்தது மாதிரியான பாடல்கள் கூட மிக குறைவு. ஏனென்றால் உடன்போக்கு செல்கின்றனை பற்றி வருகின்றன, அல்லது அவர்கள் தலைவனை எதிர்நோக்கி நிற்கின்ற அந்த பெண்ணினுடைய நிலை வருகிறது. ஆனாலும் கூட வெற்றி பெற்று அந்த காதல் முழுக்கம் ஒரு மனம் என்று கூட நம்ம அன்றைய காலகட்டத்தை பொறுத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு மாறாக அன்று அவர்கள் சேர்ந்து விட்டார்கள், எதிர்ப்பு இல்லாமல் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த கலித்தொகை பாடல்களை சொன்னேனே, அந்த 2 இனங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தாய் போய் பேசுகிறாள், அந்த குழுவினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று. அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிலையில் இருக்கின்ற பாடல்கள் மிக குறைவுதான். அந்த 90 விழுக்காடுகள் காதல் அந்த நிலைகளை காட்டுகின்றனவே தவிர அவர்கள் மனமுடித்து அல்லது ஒன்று சேர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை காட்டவில்லை என்பதுதான் உண்மை. அதை நாம் மறுப்பதற்கில்லை. அதே போல அந்த வணிகர்களுடைய அந்த செல்வம் என்பதை நான் 2 நிலையிலும் பார்த்தேன், அவ்வளவுதான். நிச்சயமாக மீனவர்களை தவிர பிறர் அந்த செல்வ வளத்தை பெற்றிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் அந்த வணிகத்திலே ஈடுபட்டு இருக்க முடியும். ஏனென்றால் அவர்கள்தான் அந்த களத்தை செலுத்துபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இருந்தாலும் கூட நான் 2 நிலைகளிலும் பார்க்கலாம் என்பதற்காக ஒரு ஆய்வுக்காக எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவன் மீனவன் தான் அவன் வணிகத்துக்கு மாறினான் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்வதற்கு மாறாக, ஏனென்றால் அந்த வரி பாடல்களில் இல்லை என்பதால் அவன் ஏதோ வேறொரு வகையில் அவன் அந்த நெய்து நிலத்திற்கு அருகிலே இருக்கின்ற அந்த மருத பகுதியிலே நில உற்பத்தியில் ஈடுபட்டு அதன் மூலமாக செல்வத்தை ஈட்டி இருக்கலாம் என்கின்ற அளவிலும் அதை பார்க்க முடியும். 2 வகையான செல்வம் ஈட்டதான் அப்பொழுது இருந்திருக்கின்றன, வேறு வகையான செல்வம் ஈட்டதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே இந்த 2ஐயும் நான் இருக்கலாம், இது அல்லது அதுவாக இருக்கலாம் என்று நான் குறிப்பிட்டேன். நான் அவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை என்பதால் நான் அந்த 2ஐயும் குறிப்பிட்டிருக்கின்றேன், வேறொன்றும் இல்லை. மற்றொன்று, இந்த சிக்கல்கள் நிறைய ஏராளமாக இருக்கின்றன. இந்த பாடல்கள் நாம் ஒரு வகைப்படுத்தி இருப்பது ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த எடுத்துக்காட்டிற்கு 4 வகைப்பட்ட அந்த ஒரே இனத்தைச் சேர்ந்திருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தகுதி நிலையில் வேறு, அல்லது தகுதி நிலையில் வேறாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி அவர்கள் வேறு இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதேபோல் அவர்கள் வளர்ச்சி நிலையில் ஒன்றாக இருந்தாலும் கூட அவர்கள் வேறு இனத்தில் வேறு இனம் என்பதால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அந்த 4 வகையாக நான் பிரித்து காட்டியதற்கு ஏதோ ஒரு பெரும்பகுதியாக பிரித்துக் கொண்டு இந்த ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகைகள் இருக்கின்றன. ஏனென்றால் தலைவன் வந்தான், களவு மனம் நடந்தது, அதற்கு பிறகு அவன் சென்று விட்டான், அவனை மறுபடி காணவே இல்லை. இவர்கள் ஏன் காணவில்லை என்றால் இந்த பெண் மன உறவு முறைக்குள் ஏதோ ஒரு வகைக்குள் வந்தவள், அவனோ மன உறவு முறைக்குள்ளே வராதவன். அவனுக்கு இந்த மனத்தை திருமணம் செய்து கொள்கின்ற எண்ணமே அவனுக்கு இருந்திருக்காது. அது தவறு என்று ஏமாற்றி சென்று விட்டான் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு அந்த அந்த எண்ணமே இருந்திருக்காது. அவன் அந்த மலையைச் சேர்ந்தவன் என்று சொன்னான், அவன் அந்த மலையா என்று ஏக்கத்தில் சொன்னான். ஏனென்றால் இவர்கள் அந்த மலைக்கு தேடி சென்று விட முடியாது, குழுவை விட்டு பிரிந்து சென்று விட முடியாது. அந்த குழுவில்
எந்த குழுவாக இருந்தாலும் சரி, பழங்குடியினரில் இரவில் அவர்கள் தாங்கள் வாழும் இடத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் அந்த குழுவை விட்டு பிரிந்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அது இன்று வரை இருக்கின்ற இனக்குழுக்களிலே கூட இருக்கின்றன. அந்த மலைப்புறங்களிலே இருக்கின்ற அந்த குழுக்களிலே கூட அந்த உறவு நிலை இருக்கின்றன. நரிக்குறவர்களிலே கூட சொல்லுவார்கள் அதை. மற்றொன்று, அந்த உடன்போக்கு என்பது ஒரு இறுதி கட்டம். ஆக அவர்கள் அனைத்தையும் மீறி அவர்கள் ஒன்றிணைவது என்று முடிவு செய்து கொண்டார்கள். ஆனால் சமூகம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வேறு என்ன வழி இருக்கிறது? ஊரை விட்டு ஓடி போவதுதான். அந்த ஓடி போனவர்கள் திரும்பி வந்தார்கள் என்கின்ற பாடல் வரிகள் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம், ஒன்றினை தவிர. அதுவும் கூட என்னுடைய நினைவு கரெக்ட் சரியாக இருந்தால் 500 நூற்றிலே தான் ஒரு சில பாடல்கள் வரிகள் வருகின்றன. இந்த மற்ற 8 தொகை நூல்களில் அவை இல்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். திரும்பி வந்து அதை தாயோ தந்தையோ ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலை இருப்பதற்கான பாடல்கள் மிக மிக 1-2 இருக்கலாம், அவ்வளவுதான். ஆகவே இந்த உடன்போக்கு என்பதை ஒரு இறுதி கட்டம். ஏனென்றால் இங்கும் இருக்க முடியாது, அங்கும் இருக்க முடியாது. ஆகவேதான் அவர்கள் வெளியேறி செல்கின்றார்கள். என்றால் வேறு வகையிலே வாழ்வதற்கான அவர்கள் சூழல் அன்றைய நிலையில் அந்த புல்வாய்களுக்கு மாறாக அவர்கள் வாழுகின்ற அந்த வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எங்கு வாழ்வார்கள் அவர்கள்? குழு வாழ்க்கை இல்லாமல் இருவர் தனியாக வாழ்ந்து விட முடியாது. இன்று வீட்டை விட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு வாடகை வீட்டிலே போய் இருந்து கொள்ளலாம், அன்று அது முடியாது. ஆக அந்த உடன்போக்கு என்பதே எல்லாவற்றையும் மீறி செல்வதுதான். அது அவர்கள் மீறி சென்று எங்குதான் இருந்தார்கள் என்பதற்கான பதிவுகள் நம்மிடம் இல்லை. அதையும் நாம் இங்கு நோக்க வேண்டும். ஆகவே இத்தகைய சிக்கல்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் மேலும் ஆய்வுக்குரியன. ஏனென்றால் நம்முடைய முடிவு நான் பார்த்தவரை இருக்கின்ற அளவுகோலை சமூக பொருளிய பண்பாட்டு பின்புலத்தில் பார்த்து வரலாற்று மலர்ச்சி நிலையில் எத்தகைய மாறுதல்கள் வந்திருக்க முடியும் என்பதை ஒரு மதிப்பிட்டு நான் சிலவற்றை கூறியிருக்கின்றேன். இவை மேலும் ஆய்வு செய்கின்ற பொழுது மேலும் பல நுணுக்கங்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நுணுக்கங்களை பெறுகின்ற பொழுதுதான் நாம் இன்னும் அன்றைய சமூகம் எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட முடியும் என்று நான் கருதுகின்றேன். அவங்க பேராசிரியர்கள் கேட்ட வினாக்களுக்கு அத்தனைக்கே நான் பதில் சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. சொல்லிட்டுங்களா? நன்றி தோழர், நன்றி. தோழர்களே, இன்றைய நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆதிராமனுடைய பாடல், காதலை பற்றி அவருடைய பாடல் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன். அதுல ஒரு புதுமையான ஒரு ஓமையை பயன்படுத்தியிருந்தாரு. அந்த பெண்ணுக்கு பின்னாடி இவன் போறத ஊசிக்கு பின்னால் போகிற நூல் அப்படிங்கிற ஒரு ஓமை ரொம்ப ரசிக்கிறமா இருந்தது. அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி மகிழ்ச்சியான மனிதன் அப்படிங்கிறத பற்றிய ஒரு கதை, நான்சி கோமகன். மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த உண்மையா இருந்தாலும் கூட அது ஒரு சிறிய கதை வடிவில் சொல்லப்படும் பொழுது அது குழந்தைகள் முதற்கொண்டு வளர்ந்தவர்கள் வரை எல்லோர் மனதையும் கோரக்கூடிய ஒரு உருவத்துல அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கதை. அதற்கு அவருடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ராவணேந்திரனை தலைவர்கள் 3 காதல்களை பற்றி சுருக்கமாக அதே சமயத்தில் தெளிவாக எடுத்துரைத்து இந்த உரைக்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார். நம்முடைய மேத்துரா அவருடைய உரை வழக்கம் போல் ரொம்ப நுட்பமாக இருந்தது. சங்க இலக்கியம் அறிந்ததும் அறியாததும் அப்படிங்கிற பொது தலைப்புல ஒவ்வொரு பகுதியா உரை நிறுத்திட்டு வர்றாரு. இந்த உரைகளை பூரா புத்தகம் ஆக்கணுங்கிற ஒரு முனைப்பு கூட அவர் இருப்பதாக கேள்விப்படுறோம். பார்க்கும் பொழுது பார்த்தா இது பெரிய கடல் போல் விரிந்தக்கூடிய போகக்கூடிய சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. இப்ப நான் இன்றைய காதல் உறவுகள் அப்படிங்கிற இந்த தலைப்புல பெரும் பிரிவுகளாக 4 பிரிவா பிரிச்சிருக்காரு. அதை நுட்பமா ஒவ்வொன்றையும் ஆராயும் போது அந்த ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் பல்வேறு விதமான சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் இன்னும் நுணுகி ஆராயணும் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அதை தொடர்ந்து உடன்போக்கு போன பிறகு வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிற பல நிலைமைகள் சொன்னாங்க. இதுல இன்னைக்கு ஒரு மையமான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற திணை கோட்பாட்டின் நம்ம பெரும்பாலானோருக்கு அல்லது என் போன்றவர்கள் இருப்பவர்களுக்கு ஒரு மயக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, ஒரு திணை வளர்ச்சி நிலையை முற்று பெற்ற பிறகு அடுத்த திணை தோன்றியது, அது முற்று பெற்ற பிறகு அடுத்த திணை தோன்றியதுங்கிற ஒரு பொதுவான ஒரு பிம்பம் ஆய்வு நிலையில் இல்லாத என் போன்றவர்களுக்கு அப்பப்போ எழக்கூடிய ஒரு
ஒரு ஒரு மனம் மனம் பிம்பம் அது. ஆனா அப்படிலாம் கிடையாது. சைமில்டேனியஸா ஒரே ஏக காலத்தில் இந்த வளர்ச்சி போக்குகள் நிகழ்ந்திருக்கு என்பது மட்டுமல்ல, ஒரு ஒரு திணையில் பழைய நிலைமையில் தேங்கி இருந்த ஒரு பகுதியினர் பிரிந்து போய் அடுத்த நிலையில் அவர்கள் வளர்ந்து வேறு நிலைக்கு போகக்கூடிய அப்படித்தான் திணை மாற்றங்கள் அல்லது திணை வளர்ச்சிகள்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறத மேத்துராவுடைய இந்த 10 உரைகள் மூலமாக அவருடைய கருத்து செறிவுகள்லேருந்து நம்ம உணர முடியுது. ஒரு சைமில்டேனியஸ் டெவலப்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இந்த 4 திணைகள் பாளையை விட்டோம்னா 4 திணைகள்லையும் வந்து வெவ்வேறு படிநிலைகளில் வளர்ச்சி பெற்ற குழுக்கள் ஒவ்வொரு திணையிலையும் வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் வந்து யதார்த்தம். அப்படி மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய குழுக்களிடையே இருக்கிற உறவு முறைகள் அப்படிங்கிற ஒரு பொதுவான தலைப்பு எடுத்துட்டு அதை வந்து அவர் 4 பிரிவா பிரிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு பிரிவு. அது வந்து இறுதியான பிரிவுன்னு அவரும் சொல்லல. இருந்தாலும் கூட ஒரு பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, ஒரு ஆய்வு நோக்கிற்காக அதை ஒரு பெரும் பிரிவாக பிரித்து ஒவ்வொன்றும் உள்ள செய்திகளை அவர் தொகுத்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. இது வந்து இவர் இந்த ஆய்வு வெளி உலகத்துக்கு வரும் பொழுது இதிலிருந்து மேலும் பல்வேறு ஆய்வுகள் கிளைத்தெழுங்கிறது தான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அந்த அளவுல இன்னைக்கு எந்த சந்தேகம் இருக்கு, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு போகணுங்கிறதுனால நான் நீட்டிக்க விரும்பல. எனக்கு 2 பெரிய சந்தேகங்கள் இருக்கு. அதை அடுத்த உரைகள் நான் வந்து கேட்டுக்கலான் இருக்கேன். அந்த அளவுல இல்ல வேண்டாம், நீங்க 8 மணிக்கு போகணும், வேண்டாம், நான் தொந்தரவு பண்ண விரும்பல. அப்புறம் அடுத்த வரை பேசிக்கலாம், அது தீரப்போற டாபிக் கிடையாது. ஆகவே மேத்துரா அவர்களுக்கு எதுங்க காதல் என்பது இதோட முடியலன்னா அதான் காதலே முடியல. இதுக்கப்புறம் இன்னி அந்த நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க பரத்தையரை பத்தி தனியாவே பேசணும், களவு மனத்தை பத்தி தனியாவே பேசணுங்கிற பல முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எப்படியும் 2-3 அமர்வுல போகும். அடுத்த அமர்வுல இந்த சந்தேகங்கள் நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் உங்க இந்த உரை வந்து ஒரு முக்கியமான உரை, ஒரு பெரும் பகுப்பாக நீங்க கொடுத்துருக்கீங்க. இது அறிஞர் பெருமக்கள் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம். அதை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதுல இன்னும் நுட்பமான பிரிவுகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. இதையெல்லாம் நீங்க முறையாக தொகுத்து புத்தகமாக எழுதும் பொழுது அது தமிழ் அறிவு சமூகத்தில் ஒரு மாபெரும் புயலை கிளப்பும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றிங்க தோழர்களே. விக்டர் நம்முடைய இணைப்பில் இல்லை. நான் வந்து இணைப்பை தொடர்கிறேன். அடுத்ததாக KS அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, மேத்துராவுடைய உரையை பொறுத்தளவு எனக்கு வந்து கூடுதலாக நான் கற்றுக்கொள்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு. நான் சந்தேகங்கள் என்பதை விட கவிஞர் காமு சொன்னதை போல மிகப்பெரிய சப்ஜெக்ட், அது பொருண்மை கொண்டது. இதில் எனக்கு மேத்துரா ஒரு மார்க்சியத்திலும் ஆழ்ந்த புலமை இருக்கிற காரணத்தினால இப்போ சங்க இலக்கியத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும், அணுக வேண்டும்ங்கிறதுல ஒவ்வொரு உரையிலும் கூடுதலாக நாங்கள் ஒரு அறிவு வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளுக்க எங்களுக்கு உதவியாக இருக்கு. அதாவது அந்த அளவு தான் நான் இதை வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறதுடைய இது. பொருள் உற்பத்தி முறை இந்த சமூகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பழந்தமிழர் சமூகத்தில் வந்து எந்தெந்த கட்டங்களில் இந்த காதலை தீர்மானித்திருக்கிறது, திருமண உறவுகளை தீர்மானித்திருக்கிறது, அந்த இனக்குழுவில் இந்த காதலை வரவேற்பதனுடைய வெவ்வேறு நிலைகள் எப்படி இருந்தது மிக அற்புதமான ஆய்வு உரை. அதுக்கான பாடல்களோடு சொல்லியிருக்காங்க. திராவிட மொழி அவர்களும் சுட்டிக்காட்டிய அந்த 3 பாடல்கள் எல்லாமே அருமையான விஷயங்கள். இது தமிழில் சிறப்பு பட்டங்கள் பெறாதவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு ஒரு தமிழ் இலக்கியத்தை வந்து போக்குகளை தெரிந்து கொள்வதற்கு மேத்துரா உரை தொடர்ந்து எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. தன்னுடைய உழைப்பை செலுத்தி எங்களோடு இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ரொம்ப நன்றி தோழர். நன்றிங்க தோழர். TS அண்ணன் பேசுறீங்களா? TS அண்ணன், TS அண்ணன், அகத்தியன் தோழர் பேசுறீங்களா? அவங்க தோழர் ரவீந்திரன் கூட, பேராசிரியர் ரவீந்திரன் இலங்கையிலிருந்து. பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் வாங்க.
அவங்களும் 8 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும், இருந்தாலும் பேசுறான்னு வணக்கம். பேசுங்க தோழர். இல்ல, மிக சிறப்பான உரையாக இருந்தது. ஏன்னா இது என்னுடைய ஆய்வுக்குரிய தேடலுக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கிற ஒன்று. வருகிற திங்கட்கிழமை நான் திணை அரசியல், பாட்டாளி வர்க்கம் கையேற்கும், பாட்டாளி வர்க்க கடமையை கையேற்கும் மக்கள் அரசு திணை அரசியல், இன்றைய திணை அரசியல் என்றது பாட்டாளி சர்வதேச மார்க்சியம் சொல்லுகிற பாட்டாளி வர்க்கம் சோசியலிசத்தை கட்டியெழுப்பும் கடமை, அந்த கடமையை மக்கள் அரசு என்கிற ஒரு கூட்டான சமூக சக்தி, விடுதலை தேசிய சமூக சக்தி பாட்டாளி வர்க்கத்தினுடைய கடமையை கையேற்குது என்ற வகையில நான் வருகிற திங்கட்கிழமை 16ஆம் தேதி இதே மேடையில என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப இங்க முன்வைக்கப்பட்ட விஷயங்கள்ல இப்ப இறுதியாக தோழர் சொன்ன போதும் கூட ஒரு விடயத்தை சொன்னார். ஏற்கனவே இருந்த விடயம் குறிஞ்சியில இருந்து முல்லை, முல்லையில இருந்து நெய்தல் அல்லது மருதம், இவற்றின் ஊடாலும் இறுதியில் மருதம் என்கிற பரிணாம வளர்ச்சி என்கிறது அது உலக அளவில மானுடம் இந்த மாதிரியான விருத்தி ஒரு பரிணாமத்துக்குள்ள வந்ததுன்ற ஒரு விஷயம். ஆனா அதை அப்படியே தமிழகத்துல நாங்கள் இந்த 4 திருநாய்களும் பேசப்பட்டதுனால குறிஞ்சிக்கு பிறகு முல்லை, முல்லைக்கு பிறகு நெய்தல், நெய்தலுக்கு பிறகு அல்லது இந்த வேறு வேறு திசைகளினூடால இறுதியில மருதத்தை நோக்கி என்று பார்க்கிறது இருந்தது. ஆனால் இப்ப உள்ள சூழல்ல அப்படி என்றது இல்லை என்றதுதான் ஏற்கனவே பல பேரும் அந்த விஷயங்களை வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் கூட அந்த விடயத்தை சொல்லி இருந்தவர். கீழடி ஆய்வுக்கு பிறகு அது இன்னுமே தெளிவான ஒரு விஷயம். கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே நகர் உருவாக்கம் உருவாகிவிட்டது. ஆனால் வர்க்க ஒரு முன்னர் ஒரு தோழர் சொன்ன இதுல சங்ககாலம் பொது உடைமை சமூகம் அல்ல என்று, வர்க்க சமூகம் என்றது இல்லை. கிறிஸ்துவன் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஏற்றத்தாழ்வு சமூகம் இல்லை. ஏறத்தாழ 300 வருடங்கள் உலகத்துல வேற எந்த ஒரு சமூகத்திலையும் இல்லாத விஷயம் தமிழில இருந்திருக்குது. அது மேதுராசுகுமார் அவர்களுடைய உரைகளில ஒரு உள்பொருளா அல்ல மறைமுகமா அந்த விடயங்கள் இருக்கிறத என்னால அவதானிக்க முடிஞ்சது. பிரதானமாக நான் தோழர் கங்கா அவர்களுக்கும் அந்த விஷயத்தை சொன்ன இந்த மென்புலம் வன்புலம் என்கிற அந்த ரெண்டும் எங்களுடைய இலக்கியத்தினூடால எப்படி காட்டப்பட்டதுன்ற விஷயம். இதுல ஒரு மிக நீண்ட காலம் ரெண்டும் கிறிஸ்துவ 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே வன்புல விவசாயமும் இருந்திருக்கும். ஆனால் மென்புல விவசாயம் முன்னர் இருந்தால் கூட அது மருதத்திணைக்குரியதாக இருந்தாலும் அல்லது குறிஞ்சியில கூட மென்புலத்துக்குரிய இடங்கள் இருந்திருக்கும், சில இடங்கள் இருந்திருக்கும். அப்ப ஆனால் வன்புல உணவு முறைதான் எங்களிடம் கூடுதலான செல்வாக்கு செலுத்தியது அல்லது எங்களோட வாழ்வியலில் அதுதான் அடிப்படையாக அமைந்தது என்றது என்னுடைய கருத்து. அது ஏன்னா கிறிஸ்துவன் 3ஆம் நூற்றாண்டுல மிக பரவலான நெல் உற்பத்திக்கு பிறகுதான் 3 பேரரசுகள் உருவாகியது. இந்த பேரரசுகள்லாம் ஏற்றத்தாழ்வான வாழ்முறையை உண்டாக்கியது என்றது என்னுடைய கருத்து. அது நான் நினைக்கிறேன் அந்த திங்கட்கிழமை அந்த விஷயங்களை பற்றி விரிவாக பேசலாம் நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம். வேற ஏதாவது தோழர்கள் பேசுறீங்களா? சரி, அன்பான தோழர்களே, என நிகழ்வை உடனடியாக முடிக்க வேண்டி இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், அருமையான ஒரு காதல் பாட்டை பாடிய நம்முடைய ஆதிராமன், அருமையாக ஒரு கதையை சொல்லி நம்மை மகிழ்வித்த நான்சி கோமகன், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்த பேராசிரியர் திராவிடமணி, அதே போல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அருமை தம்பி விக்டர் ஆகியோருக்கும், அதே போல இந்த விவாதத்தில் பங்கெடுத்த பேராசிரியர் திராவிடமணி, கவிஞர் கோவை காமு, அருமை தோழர் KS, அதே போல இலங்கை பேராசிரியர் ரவீந்திரன் ஆகியோருக்கும்
அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தோழர்கள் செல்வி மனோ, அகத்தியன், தங்கம் பாண்டியன், சாகுல் சலீம், TS நடராஜன் ஆகியோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை முடிக்கின்ற தருவாயில் இருப்பதால் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். நிறைவு பாடல். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.